தாய் தமிழுக்கு முதற் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை சார்பாக வாசிப்பை நேசிப்போம் வாசகர் வளர்க்கலை மன்றம் நிகழ்த்தும் 7 நாட்கள் இணைய வழியிலான ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி இனிதே துவங்குகிறது. நிகழ்வில் இணைந்துள்ள பேராசிரியர்கள், பெருந்தகையாளர்கள், சான்றோர்கள் என அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சோனா கல்விக் குழுமம் தன்னுடைய கல்வி பணி சாதனையில் பல படிக்கட்டுகளை முன்னேற்றமாக கொண்டு விளங்குகிறது. சோனா கல்விக் குழுமத்தின் ஒரு அங்கமாக விளங்கக்கூடிய தமிழ்துறை பல முன்னெடுப்புகளில் வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இலக்கிய தடத்தில் திறனாய்வியலின் நோக்கும் போக்கும் என்ற பொருண்மையில் நடைபெறும் இந்நிகழ்வில் முதல் அமர்வான இன்று எழுத்தாளர் வே. இன்சுவை அம்மா அவர்கள் திறனாய்வியல் பார்வையில் வேள்பாரி புதினம் என்ற தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்த உள்ளார். இன்றைய நிகழ்வின் தொடக்கமாக வரவேற்புரை வழங்க துறை தலைவர் வழி செவ்வனே செயல்படும் தமிழ்துறை துணைத் தலைவர் முனைவர் கோ. ஜெயஜோதி அம்மா அவர்களை அழைக்கிறோம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாரதிதாசனின் வாக்கிற்கு ஏற்ப இணையத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை, சோனா வாசிப்பை நேசிப்போம் வாசகர் வளர்க்கலை மன்றம் இணைய வழியாக பன்னாட்டு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி இலக்கிய தடத்தில் திறனாய்வியல் நோக்கும் போக்கும் 7 நாட்கள் கொண்ட நிகழ்வில் முதல் நாள் நிகழ்வில் பங்கேற்றுள்ள எம் கல்லூரி தலைவர் வேண்டியார்க்கு வேண்டியதை வேண்டும் நேரத்தில் அளிக்கும் திரு சோ. வள்ளியப்பா ஐயா அவர்களையும், அவருடைய வழியில் பின் சென்று தம் பணிகளை செவ்வனே செய்ய வல்ல துணை தலைவர்களான திரு தொக்கு வள்ளியப்பா ஐயா அவர்களையும், திரு தியாகு வள்ளியப்பா ஐயா அவர்களையும், எம் கல்லூரி முதல்வர் முனைவர் பூ. மை. காதர் நவாஸ் ஐயா அவர்களையும், எம் துறை தலைவர் முனைவர் க. விஜயராகவன் ஐயா அவர்களையும், எம் துறை இருபால் பேராசிரியர் பெருமக்களையும் மற்றும் எம் கல்லூரி பிற துறை தலைவர்களையும் பிற துறை பேராசிரியர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் மாணவர்களையும் இவ் இணைய வழியில் பங்கேற்று இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டுள்ள பேராசிரியர் பெருமக்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் ஆய்வு மாணவர்களுக்கும் இவ்விணைய நிகழ்வினை ஒருங்கிணைத்து செல்லுகின்ற முனைவர் க. திவ்யபாரதி அவர்களையும், தொழில்நுட்ப ஏற்பாடு செய்து உதவிய இளம் கணினி அறிவியல் துறை மாணவன் ரவி சங்கர் அவர்களையும், இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் வே. இன்சுவை அம்மா அவர்களையும்
அவர் எழுத்தாளர், ஆங்கிலத்துறை பேராசிரியர் அம்மா அவர்கள் திறனாய்வு நோக்கில் வேள்பாரி புதினம் குறித்து உரை நிகழ்த்த வந்துள்ளார். அவர்களையும் இந்நிகழ்வின் சார்பிலும் சோனா கலை மற்றும் அறிவியல் தமிழ்துறையின் சார்பிலும் வரவேற்கிறோம். நன்றி. வரவேற்புரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தமிழ்துறையின் விடிவெள்ளியாக விளங்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் முனைவர் க. விஜயராகவன் ஐயா அவர்களை நிகழ்வின் முன்னிலை உரை வழங்குமாறு அழைக்கிறேன். தாயே தமிழே வணக்கம் வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், நீ உலகில் இருக்கும் வரைக்கும் உனக்கும் எனக்கும் நெருக்கம் நெருக்கம் என தமிழ் தாயை பணிகின்றேன். ஏறக்குறைய ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னாடி ஒரு முதல் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பு தொடங்கணும். பேராளர்களுடைய ஆதரவோடையும் தமிழ் ஆர்வலர்களுடைய ஆதரவோடையும் மிகச்சிறந்த நிலைப்பாட்டில் அந்த நிகழ்வு வெற்றி பெற்றது. பேரன்பும் நன்றியும் அத்தனை பேருக்குமே. பன்முக நோக்கில் தமிழ் பயன்பாடு அப்படின்ட்டு முதல் கட்ட நகர்வு நோக்கி நடத்தப்பட்ட அந்த நிகழ்வு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அதுதான் எங்களை அடுத்த கட்ட நகர்வுன்னு சொல்லக்கூடிய இந்த இலக்கிய தடத்தில் திறனாய்வியலின் நோக்கும் போக்கும் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள எங்களை கொண்டு வர தூண்டுதலா இருந்தது. கடந்த அமர்வுல 7 மிகச்சிறந்த ஆளுமைகள் நிறைய புரிதல்களையும் கருத்துக்களையும் நம்ம கிட்ட விட்டுட்டு போனாங்க. 7 மாறுபட்ட தலைப்புகள், 7 வித அறிமுக கருத்துக்களை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு அதை தொடர்ந்து பயணிக்கிற மாதிரியான திறனாய்வியல் பார்வையில நம்ம ஒரு அமர்வை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இதுலயும் 7 தலை சிறந்த ஆளுமைகள் நம்மளோட பயணிக்க இருக்காங்க. அந்த நிகழ்வோட தொடக்கமா இன்னைக்கு நம்ம கூட பயணிக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் வே. இன்சுவை அம்மா அவர்களை சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை சார்பில் சோனா வாசிப்பை நேசிப்போம் வாசகர் இளர்கலை மன்றத்தின் சார்பில் வரவேற்பதில் ரொம்ப ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறோமா. வணக்கங்கள். நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். உண்மையிலேயே சொல்ல போகணும் அப்படின்னா, ஏன்னா குறுகிய காலகட்டத்துல பகிரப்பட்ட இந்த நிகழ்வினுடைய அழைப்புகள் மிகப்பெரிய பார்வைக்கு கொண்டு போகப்பட்டு இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம தெளிவாகவும் சரியாகவும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அது ஆய்வு நோக்குல பார்க்கக்கூடிய மனப்போக்கும் மனப்பார்வையும் நமக்கு முதல்ல தேவை. எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய நோக்கு இருந்தது அப்படின்னா அதுல தெளிவான கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கிறதோ அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போறதோ அப்படிங்கிறதோ முடியாக போகக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள நம்ம ஆட்பட்டு போயிடுவோம். அந்த வகையில எடுத்துக்கக்கூடிய கருத்துக்களையோ அல்லது சிந்தனைகளையோ அல்லது பார்வையோ நம்ம விசாலப்படுத்தணும் அப்படின்னா அதை சார்ந்த புரிதல் நமக்கு முதல்ல தெளிவா தெரியணும். அப்ப அந்த புரிதல் நம்ம எங்கிருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு 2 அழகான விஷயங்கள் நமக்கு முன்னாடி கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஒண்ணு ஆய்வறிஞர்கள், 2வது அந்த ஆய்வறிஞர்கள் வழியா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆய்வுரைகள்னு சொல்லக்கூடிய நூல்கள். அப்ப இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 20 நூற்றாண்டு கடந்து வந்திருக்கோம். ஏராளமான இலக்கியங்கள் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய கடல் மாதிரி விரிஞ்சு கிடக்கு. அப்ப விரிஞ்சு கிடக்கக்கூடிய அந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய இலக்கியங்களை நம்ம எந்த மாதிரியான கோணத்துல பார்க்க முடியும், எப்படி பார்த்தா அந்த பார்வை சரியான பார்வையா இருக்கும், அந்த காலகட்டத்துல அந்த இலக்கியம் வெளியே வருது அப்படின்னா அது பார்க்கப்பட்ட விதம் எந்த மாதிரி இருந்தது, அடுத்தடுத்த கட்டங்கள்ல அந்த பார்வை எப்படியெல்லாம் மாற்றம் அடைஞ்சது, இன்னைக்கு அறிவியல் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டுல அந்த இலக்கியங்களை நம்ம எப்படி பார்க்கணும், தமிழ் மொழியையும் சரி தமிழ் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கக்கூடிய இலக்கியங்களையும் சரி பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புக்குள்ளையும் கடமைக்குள்ளேயும் நம்ம இருக்கோம். அப்படிங்கும் போது எப்படியெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு போனா கொஞ்சம் கூட சிதைவுறாம அடுத்த தலைமுறைக்கு நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய கடமைக்குள்ளேயும் பொறுப்புக்குள்ளேயும் நம்ம இருக்கோம். அப்ப இலக்கியங்கள் எல்லாமே ஒரே வடிவத்துல ஒரே காலகட்டத்துல வந்துச்சா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. மாறுபட்ட இலக்கியங்களை சங்க இலக்கியங்களா பாக்குறோம், சங்க மருவிய காலத்துல அரை இலக்கியங்களை நம்ம பாக்குறோம், பக்தி இலக்கியங்கள்னு பாக்குறோம், காப்பிய இலக்கியங்கள்னு பாக்குறோம், அதுலயே ஆற்றுப்படை இலக்கியங்கள் பாக்குறோம். பிற்காலத்துல இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல கவிதை கட்டுரை அப்படிங்கிற மாதிரியான திறனாய்வியல் பார்வையில அந்த இலக்கியங்களை நம்ம வடிவமைச்சுட்டே போறோம்.
அப்படிலாம் பார்க்கும்போது எப்படி அந்த இலக்கியத்தை அழகா தெளிவா கொடுத்துட்டு போயிருக்கக்கூடிய செய்தி மட்டும் இல்லாம அந்த புலவனோ அல்லது கருத்தாளனோ எழுத்தாளனோ சிந்தனையாளனோ ஆய்வாளனோ அந்த கருத்துக்களை எப்படி எந்த கோணத்துல மாறுபட்ட கோணத்துல பார்த்திருக்கான். உதாரணத்துக்கு சேனாவரையரை பாக்குறோம், இளம்பொருனாரை பாக்குறோம், கல்லாடனாரை பாக்குறோம், பேராசிரியரை பாக்குறோம். எல்லாருடைய பார்வையும் ஒரு இலக்கியத்துல ஒரே மாதிரி இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. மாறுபட்ட கருத்துக்கள் அவங்களுக்குள்ள இருக்கு. எப்ப விவாதங்கள் முன்வைக்கப்படுகிறதோ அப்ப அந்த இலக்கியங்கள் சரியான பார்வையில பார்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கறதுதான் யதார்த்தம். அப்படிங்கும் போது இன்னைக்கு மிகச்சிறந்த நிலையில பேசப்படக்கூடிய சு வெங்கடேசன் ஐயா அவர்களுடைய வேள்பாரி நாவல் மிகப்பெரிய சரித்திர நாவலா பார்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத உண்மை. அந்த நாவல புதினத்தை முழுமையா வாசிச்சவங்களுக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்கள் என்னென்ன, எப்படிப்பட்ட தலைமுறை நமக்கு முன்னாடி இருந்திருக்கு, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம எந்த மாதிரியான கருத்துக்களை எடுத்துக்கிட்டு இந்த அறிவியல் உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கையை வரையறை செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு இலக்கியமும் நமக்கு சரியான கருத்துக்களை போதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இலக்கியத்தை நம்ம சரியா வாசிக்கிற பழக்கத்துக்குள்ள நம்ம ஆட்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஆட்படுத்தி கொள்ள ஆரம்பிச்சோம்னாவே நமக்கு நிறைய கருத்துக்கள் நம்மள சரி செய்யறதுக்கு அதுவே பயன் தந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுதான் உண்மையும் கூட. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்மளோட ஒரு அற்புதமான சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்காங்க. தொழில்நுட்ப காரணங்களாகவும் சில தவிர்க்க முடிய காரணங்களாலும் 6 மணிக்கு தொடங்க வேண்டிய நிகழ்வு 6:30 தொட்டு இருக்கு. நீண்ட நேரத்தை நான் எடுத்துக்க விரும்பல. இந்த அமர்வு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள நிகழ்வாகவும் அமர்வாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த நிகழ்வு இனிதே தொடங்க வாழ்த்துகிறேன். நன்றி. முன்னிலை உரை வழங்கிய துறைத் தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் பற்றிய சில தகவல்கள். திரு திருப்புகழ் மாவட்ட ஆட்சியாளர், திரு இறையன்பு மாவட்ட ஆட்சியாளர், பேராசிரியர், எழுத்தாளர் என கல்வியின் அடையாளமாக விளங்கும் குடும்பத்தை சார்ந்தவர். இவர் எடுத்தது ஆங்கிலம், படைத்தது தமிழ் இலக்கியம். பாரதியார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் ஆட்சி மன்ற உறுப்பினராக இருந்து தமிழ் எழுத்தாளர் என்ற உயர்தன்மையை அடைந்த தகைமையை உடையவர். பணித்திரம் செம்மல் விருது, சிறந்த எழுத்தாளருக்கான நாரதர் விருது, உலக காந்தி நிறுவனம் வழங்கிய சிறந்த மகளிருக்கான மா விருது, காசியூர் ரங்கம்மாள் இலக்கிய விருது என பல விருதுகளை பெற்றவர். இனி எல்லாம் இனிதே, மாற்றங்கள் சாத்தியமே, சிந்தனை சிதறல்கள் போன்ற பல நூல்களை படைத்துள்ளார். மேலும் பல மொழிபெயர்ப்பு நூல்களையும் எழுதியுள்ளார். இத்தகைய பெருந்தகையாளரிடம் அவையை ஒப்படைக்கிறேன். சோனா கலைக்கல்லூர் மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சோனா வாசிப்பை நேசிப்போம் வாசகர் வளர்க்கலை மன்றம் நிகழ்த்தும் இந்நிகழ்வுக்கு வந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். அருமையாக வரவேற்புரை வழங்கிய அம்மையாருக்கும், விஜயராகவன் அவர்களுக்கும், முனைவர் திவ்யபாரதி அவர்களுக்கும், இந்த இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் உரித்தாகின்றன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தொலைபேசியில் என்னை அழைத்து கேட்டபோது ஒரு கணமும் தாமதிக்காமல் திறனாய்வுதானே, வேள்பாரியில் செய்கிறேன் என்று நான் சொல்லிவிட்டேன். நான் ரசித்து படித்த வேறு எத்தனையோ நூல்கள் இருக்க ஏன் வேள்பாரி என்று சொன்னேன் தெரியுமா? அவர்கள் அழைத்த போது நான் புதினத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அது ஏற்படுத்திய பரவசத்தில் மகிழ்வில் சட்டென சொல்லிவிட்டேன். நான் இன்னமும் பரம்பு மலையிலிருந்து இறங்கவில்லை. மனசு என்னமோ பாரியின் வீரத்தையும் குணநலன்களையும் படிக்க படிக்க அவனை ஆராதனை செய்ய வைத்து விட்டது. இந்த நாவல் வெளிவந்து இவ்வளவு ஆண்டுகள் ஆன பின் ஏன் நான் இதற்கு முன்பு வாசிக்கவில்லை என்று உங்களுக்கு தோன்றலாம். காரணம் பாரி. பாரி கடையில வல்லவர்களே ஒருவன். முல்லைக்கு தேரை கொடுத்தான், வேந்தர்களின் சூழ்ச்சால் கொல்லப்பட்டான், அவனுடைய மகள்கள் கபிலர் நண்பர், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதனால் பெரிதாக ஈடுபாடு அப்போது வரவில்லை. ஒரு தலைவன் ஒரு கொடிக்கு ஒரு தேரை கொடுப்பானா? இது என்ன முட்டாள்தனம் என்று நினைத்த முட்டாள்தனம் என்னுடையது. வார இதழ் இந்த புதினம் வெளிவந்த போது தொடராக நான் வார இதழ் வாங்குவதை நிறுத்தி இருந்தேன். என்னுடைய வாட்ஸ்அப்பில் இந்த வேள்பாரி புத்தகம் வந்து கொண்டே இருக்கும். நான் ஒரு முறையும் அதை பதிவிறக்கம் செய்து படிக்க தோன்றவில்லை, படிக்கவே இல்லை. இந்த வேள்பாரியின் லட்சம் வாசகர்களுடன்
பிரதிகள் விற்பனை கொண்டாட்டங்கள் நடந்ததை பார்த்தேன். அப்பொழுது எனக்கு சுருக்கல் இருந்தது. இவ்வளவு பேர் கொண்டாடுகிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள், நான் இன்னும் இந்த புதினத்தை வாசிக்கவில்லையே என்று ஒரு குற்ற உணர்ச்சி தோன்றது. அப்படி நினைக்கும் அந்த க்ஷணம் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குழுவில் நான் இருக்கிறேன், நமது நூலகம் என்று நிறைய புத்தகங்கள். இந்த வேள்பாரி மறுபடியும் வந்தது. உடனே நான் பதிவிறக்கம் செய்து வாசிக்க ஆரம்பித்தேன். இதில் ஒரு விந்தை என்னவென்றால், நான் ஒரு தொகுதி வாசித்து முடித்திருந்த போது என் கணவர் மாடியில் இருந்த என் புத்தக அடுக்குகளிலிருந்து வேள்பாரி புதினம் 2 தொகுதிகளையும் கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னிடம் புத்தகம் இருப்பதை கூட நான் அறியாமலை ஒதுக்கி இருக்கிறேன் என்று தோன்றியது. இதற்கும் ஒரு காலம் நேரம் வர வேண்டும் என்று புரிந்து கொண்டேன். அதற்கு பின் சமைக்கும் போதும் வேறு எந்த வேலை செய்யும் போதும் இதே நினைவுதான். பசி எடுக்கவில்லை, உறக்கம் கிடைக்கவில்லை, புத்தகத்தை கீழே வைக்க மனம் இல்லை. நிறைய படைப்புகள் நான் வாசித்திருக்கிறேன். சிவகாமி சப்தம், பொன்னியின் செல்வன், உடையார், சாண்டிலியன் அவர்கள் எல்லாமே நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் இந்த புதினம் கொடுத்த மகிழ்ச்சி, இனம் புரியாத பரவசம், சோகம், கோபம், வெறுப்பு, துயரம், வாய்ப்பு தனி. 1400 பக்கங்கள், 2 தொகுதிகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. இக்கால இளைஞர்களுடைய வாசிப்பு பழக்கம் குறைந்து விட்டது. அவர்கள் எல்லோரும் கைபேசியிலே மூழ்கி கிடக்கிறார்கள் என்று நாம் பொத்தாம் பொதுவாக குற்றம் சொல்லுகிறோம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. தரமான இலக்கியம் கொடுத்தால் நாங்கள் கொண்டாடுவோம் என்று காலத்து இளைஞர்கள் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வேள்பாரி வாசகர் மன்றம் என்று தொடங்கி அதை தங்கள் பதிவை விடுகிறார்கள். அனுதினமும் வேள்பாரி, அணு முழுவதும் வேள்பாரி என்று முழக்கமிடுகிறார்கள். அனைவரும் இளைஞர்கள். ஒவ்வொரு அத்தியாயமாக வாசித்து வாசித்து அது குறித்து சிலாகித்து பதிவிடுகிறார்கள். இந்த புதினத்தை சுருக்கமாக சொல்ல முடியாது. இது வரலாறும் புனைவும் இணைந்து கிடக்குது. வாசிக்க வாசிக்க நம்மை அப்படியே உள்ளெடுத்துக் கொள்ளும். வறட்சி தட்டாமல் செல்லுகிறது கதை. நீலன் பேச பேச கபிலன் மட்டுமல்ல, நாமும் வாயெடுத்துத்தான் போகிறோம். நீலனைப் போல கபிலனால் சற்றென்று மலையேற முடியவில்லை. அங்கு ஒவ்வொரு காட்சியும், பொருளும், பறவையும், விலங்கும், மரமும், செடியும், கொடியும் கபிலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இந்த செடிகள் நிஜமா, இந்த விலங்குகள் நிஜமா, கற்பனையா என்று சூவேவை கேட்க தோணுகிறது. பல ஆண்டுகள் அவர் மேற்குத் தொடர் மடிச்சிலே அலைந்து அங்குள்ள மக்களிடம் பழகி விவரங்களை திரட்டி இந்த புதினத்தை எழுதியுள்ளார். ஒவ்வொரு அத்தியாயமும் படித்து உள்வாங்க வேண்டிய ஒன்று. ஒவ்வொரு வரியிலும் அழகும், அற்புதமும், வீரமும், புனைவும் பின்னி கிடக்கின்றது. நீலனோடு நாமும், கபிலரோடும் நீலனோடும் நாமும் மலையேறுகிறோம். முதல் சந்திக்கிறார். செம்பியன் மாலையிலிருந்து கபிலர் வருகிறார். நீலனை கண்டார். ஏற முடியவில்லை, அவன் உதவி செய்கிறான். அப்பொழுது அவர்களுடைய உரையாடல் அந்த நீலன் பாத்திரத்தை நமக்கு நன்கு படம் பிடித்து காட்டுகிறார். அந்த இடத்திலே அவன் சொல்லுகிறான், காட்டில் பாரி அரசன் அல்ல, அவன் வேளிப்புற தலைவன் என்கிறான். நாட்டை ஆள்வது போல காட்டை ஒருவரால் ஆள முடியாது என்கிறான் நீலன். காட்டில் எண்ணிலடங்கா உயிர்கள் இருக்கின்றன, எண்ணிலடங்கா இலைகள் இருக்கின்றன, மரங்கள் இருக்கின்றன. அவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறான். பாறைகள் உருவதை போல வார்த்தைகள் உருண்டு வென்றிருந்தன. அவன் சொல்கிறான், எங்கள் பாதங்கள் மண்ணை கவ்வி பிடிக்கும், ஆனால் உங்கள் பாதங்கள் தேய்த்து நடிக்கும். எப்படி அவர் நுண்ணிய பதிவு செய்கிறார் பாருங்கள் இந்த விவரத்தை வெங்கடேசன் சார். அவன் இன்னொன்னு சொல்கிறார், காடுகள் கொம்புகளால் ஆனதா, மரங்களால் ஆனதா, இலைகளால் ஆனதா, விலங்குகளால் ஆனதா, கொடிகளால் ஆனதா என்று கேட்கிறான். கொம்புகளால் ஆனது என்பதை அவருக்கு புரியவில்லை. விலங்குகள் என்று கபிலர் நினைத்துக் கொள்கிறார். அவன் சொல்லுகிறான், இல்லை, காடுகள் கொம்புகளானது. கொம்புகள் என்று நான் சொன்னது மரங்களின் வேர்கள். அவை மண்ணுக்குள்ளே வேர் பிடிக்கின்ற, மண்ணுக்குள்ளே நுழைகின்றன, நுழைந்து போகின்றன என்று சொல்கிறான். பசித்தவர் குரலாக பாரி மாறி போனான் என்கிறார். எல்லா நாடுகளிலும் பாணர்கள் ஊடுருவினார்கள், மற்றவரிடம் பரிசு பெற்றார்கள். ஆனால் பாரிடம் கருணையை மட்டுமே பெற்றுள்ளார். என்னமாய் எழுதியுள்ளார். படிக்க படிக்க இன்பம். ஒவ்வொரு வரியையும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்ள ஒரு துடிப்பு. ஆனாலும் நேரம் இல்லை, நான் மேலாக படிக்கிறேன். நான் என்ன உணர்கிறேன் இதை எழுதிய போது அதை நான் உடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த தகவல்களையும் கபிலர் பாடிய புறநானூற்று பாடல்களையும் ஒரு விரிவான உணர்வுபூர்வமான கதை பின்னலாக மாற்றியுள்ளார் ஆசிரியர். இது வெறுமனே ஒரு வரலாற்று புதினம் அல்ல. பாரி, கபிலர், அங்கவை, மூவேந்தர்கள் போன்ற பாத்திரங்களுக்கு உரிய பதிமானங்களையும் ஆழமான உளவியலையும் கொடுத்துள்ளார். சங்க இலக்கிய பாடல்களில் புதைந்திருக்கும் வரலாற்று உண்மைகளை கற்பனையுடன் இணைத்து ஒரு மெரும் காப்பியத்தை போல இந்த புதினத்தை உருவாக்கி இருப்பது இதன் தனிச்சிறப்பு. ஒரு சரித்திர நாவல் என்றால் அதன் வரலாற்று பின்னணி மற்றும் உண்மைத்தன்மை, சங்க இலக்கிய ஆதாரம், நூல் எந்த அளவுக்கு புறநானூறு, அகநானூறு போன்ற சங்க இலக்கிய ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது என்பதை நாம் ஆராய வேண்டும். நூலில் குறிப்பிடப்படும் நிகழ்வுகள், கதாபாத்திரங்கள், புவியியல் தகவல்கள் ஆகியவற்றை
வரலாற்று ரீதியாக எவ்வளவு தூரம் துல்லியமாக உள்ளன என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். சில சமயங்களில் புனைவுகள் வரலாற்றுடன் கலக்கப்படுகின்றன. இதுதான் இந்த புதினத்தில் நடந்துள்ளது. இலக்கிய மற்றும் கதை பொருள் அச்சங்களையும் ஆராய வேண்டும். கதை கரு மற்றும் கட்டமைப்பு பற்றி பார்த்தால் நூலின் மையக்கரு தெளிவாக உள்ளது. கதையின் அமைப்பு, அதாவது ஆரம்பம், வளர்ச்சி, உச்சகட்டம், முடிவு எப்படி உள்ளது, கதாபாத்திர சித்தரிப்பு எவ்வாறு உள்ளது, வேள்பாரி, கபிலர் இவர்களின் குணாதிசயங்கள், உணர்வுகள், செயல்பாடுகள் எப்படி வெளிப்படுத்தப்பட்டுள்ளன, மொழிநடை எப்படி உள்ளது, எளிமையாகவும் சுவையாகவும் உள்ளதா, ஓமைகள், உருவங்கள், வர்ணனைகள் போன்றவை மொழிநடைக்கு வளம் சேர்க்கின்றனவா, நூல் வாசகர்களின் உணர்வுகளை எந்த அளவுக்கு தூண்டுகிறது, மகிழ்ச்சி, கோபம், துக்கம், ஆச்சரியம், பதைப்பு போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகிறதா, நூலில் சமூக மற்றும் கலாச்சார தாக்கங்கள் பற்றியும் நாம் ஆராய வேண்டும். பாரி ஒரு குறியீடாக கொள்ளப்பட வேண்டும். பாரியின் ஈகை, வீரம், நட்பு போன்ற விழுமியங்கள் நூலில் எந்த அளவுக்கு பேசப்படுகின்றன, அவை இன்றைய சமூகத்துக்கு பொருந்தக்கூடிய விழுமியங்களாக முன்னிறுத்தப்படுகின்றனவா என்றும் நாம் பார்க்க வேண்டும். சமகால பாகுபாடுகள் பற்றியும் நாம் பார்க்க வேண்டும். பழங்கால மன்னரை பற்றிய ஒரு நூல் இன்றைய காலகட்டத்துக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது, அது சமூகத்தின் மீது ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா, நூலை யார் படிக்கலாம், நூல் வாசிக்க பின் ஏற்படும் தாக்கம் என்ன என்ற அனைத்தும் திறனாய்வில் அடங்கும். சூவே கதை சொல்லும் உத்தி மிகவும் வசீகரமானது. அவர் சம்பவங்களை நேரடியாக சொல்லாமல் பாத்திரங்களின் கண்ணோட்டங்களில் அவர்களின் உள்ளுணர்வுகள் மற்றும் புறச்சூழலின் பிரதிபலித்தல் மூலம் கதையை நகர்த்துகிறார். உதாரணத்துக்கு பரம்புமலையின் இயற்கை வளங்களையும் அதன் தனித்தன்மைகளையும் மிக மிக நுணுக்கமாக வாசிப்பதால் வாசகர்கள் அந்த நிலப்பரப்புடன் ஒன்றி போகிறார்கள். ஏதோ நாம் பரம்புமலையில் வசிப்பதை போல தோன்றுகிறது. சூவே பாரியை வெறும் கொடைவள்ளலாக மட்டும் நமக்கு காட்டவில்லை. இயற்கையோடு இரண்டர கலந்தவன், தன் மக்களை நேசிப்பவன், வீரத்திலும் நெறிகளிலும் உறுதியாக நின்றவன், ஆனால் அதே செய்யும் தன் மகள் மீது எல்லையிறந்த பாசம் கொண்ட ஒரு தந்தையாகவும் காட்டுகிறார். அவனது முற்போக்கு சிந்தனைகள், குறிப்பாக நிலம் யாருக்கும் சொந்தமில்லை, அது அனைவருக்குமானது என்ற அவனது தத்துவம் நவீன சிந்தனைகளுக்கு இணையாக ஒலிக்கிறது. கபில வெறும் அரசவை கவிஞராக இல்லாமல் பாரியின் நண்பனாகவும் தத்துவ ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் சித்தரிக்கப்படுகிறார். கபிலரின் கூர்மையான நுண்ணறிவும் உலக ஞானமும் பாரியின் குணாதிசயங்களை மேம்படுத்தி காட்டுகின்றன. சூவே தனது புதினத்தில் பயன்படுத்திய மொழிநடை மிகவும் கவித்துவமான ஒன்று. சங்க இலக்கிய சொற்களையும் தமிழ் நயமான வார்த்தைகளையும் நயமாக பயன்படுத்தியுள்ளார். நவீன வாசகர்கள் ரசிக்கும்படியான நடை, இயற்கை வர்ணனைகள், போர்க்காட்சிகள், உணர்ச்சிமயமான தருணங்கள் என அனைத்தும் மொழியின் வீரியம் வெளிப்படுகிறது. புதினம் வெறும் கதையாக மட்டுமல்லாமல் ஆழமான சமூக மற்றும் அரசியல் கருத்துக்களை பேசுகிறது. நிலவுடைமை சமூகத்தின் சிக்கல்கள், அரதிகார போட்டி, போரினால் ஏற்படும் அழிவுகள், இயற்கையின் முக்கியத்துவம், பெண் கல்வி போன்ற பல அம்சங்கள் புதினத்தில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் விவாதிக்கப்படுகின்றன. காலம் கடந்து நிற்கும் மனித விழுமியங்களை பற்றி ஒரு தத்துவ விவாதத்தை தூண்டுகிறது. இது வெறும் பொழுதுபோக்கு புதினமாக மட்டும் இல்லாமல் தமிழின் பெருமையும் மனித விழுமியங்களையும் மீட்டெடுக்கும் ஒரு மாபெரும் காப்பியமாக பார்க்கப்படுகிறது. அதனால் தான் இப்பொழுது கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காடுகளை பற்றியும், விலங்குகளை பற்றியும், பறவைகளை பற்றியும், பரம மக்களின் வாழ்க்கையை பற்றியும் அவர் தரும் தகவல்கள் ஒரு பெரும் களஞ்சியத்துக்கு ஒப்பாகும். போர்க்காட்சிகள், காதல் காட்சிகளும் உயிரோட்டத்துடன் உள்ளன. பாரி ஆதிரி காதல் காட்சிகள், பெண் சாரை நாகங்கள் இரணியும் கோவையும் விவரிக்கப்படுவது வெகு சிறப்பு. பாரி கதாபாத்திரத்தில் மனதை பறிகொடுத்து விடுகிறோம். ராஜராஜ சோழன், மகேந்திரவர்மன், உடையாறில் ராஜராஜன், பரஞ்சோதி, வந்தியத்தேவன் வரிசையில் இப்பொழுது பாரி வந்து விட்டான். மூவேந்தர்களின் பேராசைக்கும் சூழ்ச்சிக்கும் மனிதர்கள் இருக்கக்கூடாது என்பது உதாரணங்கள். நூலை வாசிக்கும் போது நாம் இயற்கையுடன் இசைந்து இழைந்து வாழ்கிறோம். மீண்டும் அப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. புதினம் முழுவதும் இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையிலான போராட்டம் நடக்கிறது. போட்டி, பொறாமை, மண்ணாசை ஏதுமின்றி இயற்கையோடு ஒத்த வாழ்வை பரம மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று நாம் படிக்கும் போது வியப்பாக இருக்கிறது. தகவல் செறிவு, வானியல் அறிவு, போர் உத்திகள், விலங்குகளின் இயல்புகள், மருத்துவ முறைகள் என பல்வேறு தகவல்களையும் கதை போக்கில் சுவாரஸ்யமாக சேர்த்திருக்கிறார். உலகில் கோட்டை சுவரே இல்லாத தலைநகர் எவ்வியூர்.
இது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை அன்றைய காலகட்டத்தில் வைத்து யோசிக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கு எல்லை நாகப்பச்சை வேலிதான். ஒற்றை வேலை எவ்வளவு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செய்ய வேண்டும் என்பதை கபிலர் உற்று நோக்கி கேட்பதை போல நாமும் உற்று நோக்கி கேட்கிறோம். குலநாதினிதான் நாகப்பச்சை வேலையும் தீப்பந்தத்தையும் நிர்வகிப்பவர்கள். குலத்தலைவனே ஆனாலும் குலநாதினிக்கு கட்டுப்பட்டே நடக்க வேண்டும். பரம்பில் அவர்களுக்கு உண்டான வேலையை அவரவர் செய்கின்றார்கள். அங்கே ஒழுக்கக்கேடுகள் இல்லை, துரோகங்கள் இல்லை. வானியல் அறிவையும் கணிதத்தையும் பரம்பின் மக்கள் கணிக்கிறார்கள். 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றும் ஒளிவானைக்கான பாரியுடன் கபிலர் செல்கிறார். மான்கள் இணை சேரும் கார்காலத்து இரவுகளில் பாரி தேரில் செல்ல மாட்டான் என்று மயிலா கூறுகிறாள். பாரி பொருளை வாரி வழங்கும் வயல்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிரையும் அவற்றின் உணர்வுகளையும் மதிப்பவன் என்று விளங்குகிறது. இன்னொன்று நாம் பார்க்கிறோம், வியப்பின் எல்லைக்கே செல்கிறோம். ஆசிரியர் எழுதுகிறார், நெருப்பில் சுட்ட உணவு ஆண் உணவு, நீரில் வேக வைக்கப்பட்ட உணவு பெண் உணவு என்று. ஆண் பெண் என்ற இரு சக்திகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்கிறார். ஆதி ரகசியங்களை தன்னுள் கொண்டுள்ளது. நீரும் மண்ணும் போலத்தான் ஆணும் பெண்ணும். அது ஒரு நொடி நேரத்தில் ஒன்றில் ஒன்று கலக்க முடியும், மறுநொடியில் ஒன்றை ஒன்று விட்டு விலகவும் முடியும். 50 நிலத்தில் அமைந்த அனைத்து நாடுகளுக்குள்ளும் ஊடுருவுகிறார்கள் பாணர்கள். 10 நாளங்களாக அவர்கள் குறுக்கும் நெடுக்கும் அலைந்து கொண்டிருந்தார்கள். அடுத்ததாக சொல்லுகிறார், கப்பல் வாணிபத்தில் வேந்தர்கள் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருந்தார்கள் என்பதும் நமக்கு புரிகிறது. அயல் நாட்டு பொருட்களை காட்டி எளிதாக நம் மக்களையும் வேந்தர்களையும் வணிகர்கள் ஈர்த்ததும் நமக்கு புரிகிறது. ஆனால் பாரிக்கும் பரம மக்களுக்கும் வாணிகம் தேவையில்லாத ஒன்று. பாரிடம் வாணிகம் பேச வந்த வருகையில் ஒருவரிடம் பாரி சொல்லுகிறான், வணிகம் என்பது ஆதாயம் சேர்ந்தது, ஆதாயம் மனிதத்தன்மையற்றது, மாண்புகளை சிதைப்பது என்கிறான். காடு மிகவும் தூய்மையான இடம், அது மட்டுமல்ல மனித இதயத்துக்கு மிகவும் நெருக்கமான இடமும் கூட. ஒருவனுக்குள் இருக்கும் உண்மைகளை எளிதில் உதிர்க்கச் செய்யும் ஆற்றல் காட்டுக்கு உண்டு. காட்டின் ஊடே பயணப்படும் ஒருவனால் கபலத்தை மறைத்து இவ்வளவு தொலைவில் எடுத்து வர முடியாது. இதை உணர முடியாத அளவுக்கு கூடையனை பதட்டம் தொற்றிக் கொள்ளுகிறது என்கிறான் பழையன். கபிலருக்கு விருந்தில் தினமும் வேட்டையாடும் பொருட்கள் பல வகையை படைக்கப்படுகின்றன. ஆனால் 60ஆம் கோழியும் அத்தி முதம் தர ஆசை கொள்ளுகிறான் பாரி. விலங்குகள் இதில் 60ஆம் கோழியை தேடி மக்கள் காட்டுக்குள் அலைகிறார்கள். 60ஆம் கோழியை பிடித்து அது எடுக்கும் இடத்தில் புலி நடமாட்டம் அதிகம் இருக்குமா, ஆகவே அதன் புலி அதை தேடி போகுமா. ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த 60ஆம் கோழியை தேடி போகிறார்கள். முருகனின் கொடியிலும் இருப்பது இந்த 60ஆம் கோழிதானா. 60ஆம் கோழியை பற்றி மிக அழகாக சொல்லுகிறார் சுவே. நாடு என்பது அரசும் அரச நியதியும் என்பதை மாற்றி நாடு என்பது அரசு மக்களின் ஆதி நிலம் என்பதை நிலைநிறுத்தியுள்ளான் பாரி. எவ்வியூருக்கு வடிவம் கொடுத்தது பாம்பு தச்சனான கரையான் என்கிறான் நீலன். கரையானின் குற்றை போல எவ்வியூரின் வீடுகள் நீருக்கும் நெருப்புக்கும் ஈடு கொடுத்து நிற்கும்படி கட்டமைக்கப்பட்டது. காட்டின் பழக்க வழக்கங்கள் சிறப்பாக உள்ளன. அவர்களுக்கென ஒரு நியதி, ஓர் ஒழுங்கு, வழிபாட்டு முறை என நிம்மதியாக வாழ்கிறார்கள். 8 வயதில் சிறுவர்கள் காடறிய செல்கிறார்கள். காடு பற்றிய அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவர் ஆசான் தேக்கன். சிறு வயதில் திரும்புகிறார்கள், ஆனால் வாலிபர்களாக பலவற்றையும் கற்றுக்கொண்டு அவர்கள் திரும்புகிறார்கள். சோம பூண்டு பால் இது கிடைக்க பெறுகிறது என்ற தவிப்பில் பரம்பின் காதல் ஜோடிகள் எல்லாம் களியாட்டம் நடத்துகின்றார்கள். அதிலும் அங்கவே உதிரன் காதலும் அருஜ இனத்தலைவன் நீலன் மயிலா காதல் மிகவும் சிறப்பு. தலைமைக்கு மூலிகையால் தன் நினை மறப்பதால் கபில தன் அமர்ந்திருக்கும் அகலமான மரப்பலகை திரளி என்று அறிந்து மூவேந்தர் முக்கியத்துவம் கொடுக்கும் திரளி இங்கே உட்கார பயன்படுகிறது என்று அதிசயப்பட்டு போகிறார். வேந்தர்கள் யவன வணிகத்தின் திறவுகோலாக இருப்பது திரளி மரமே. கரையில் மிதக்கும் திரளி மரத்தின் எண்ணிக்கையை கொண்டே ஒருவரின் செல்வச் செழிப்பை மதிப்பிட்டார்கள். யவனர்களின் திரளியை ரோசி என்று அழைத்தார்கள். மலை மக்கள் எண்ணற்ற செடி கொடிகளுக்கும் எண்ணிலடங்காத பூக்களுக்கும் பெயரிட்டு அலையாடப்படுத்தினார்கள். நம்மை எத்தனை பேருக்கு நம்மை சுற்றியுள்ள செடி கொடிகளின் பெயர்கள் தெரியும்? இயற்கையின் ஆதிச்சுவையை ஒவ்வொரு கதாபாத்திரமும் நாவல் முழுவதும் பருகிக்கொண்டே இருக்கிறது. மூவேந்தர் படை கண்டு சிறு அச்சமோ அவசரமோ பதற்றமோ இல்லாத பரம்பின் நிகழ்வுகள் வியக்கத்தக்கது. சோமபூண்டு பானத்தை வேந்தர்கள் பிறருக்கு ஒரு குவளை கூட தர யோசிக்கும் நிலையில் பாடிய பாணர்களுக்கு அத்தனை குடங்களையும் பானைகளையும் கொடுத்து விட்டான் பாரி. சேர்னின் தோகை நாய்களை அழித்தது புத்தி கூர்மை. தட்டியங்காட்டில் வாழும் சாவுப்பறவை கொல்ல ஓனான்கள் தேவை. அவை இறக்காமல் இருக்க யானை படையை உபயோகிக்க
மாட்டேன் என்கிறான் பாரி. அவனுடைய மனசு வியப்பை தருகிறது நமக்கு. சுருளிக்கிழவன் காற்று இவற்றின் உதவி கொண்டு சுருளம்புகளை தயாரித்து மூவேந்தர்களின் 300 யானைகளையும் தந்தமுத்தக்காரர்களின் 4 யானைகளை கொண்டு அவைகளுக்கு எரிமதம் ஊட்டி 300 யானைகளின் தம்சம் செய்ததை படிக்கும் போது 300 பெரிய உயிர் போச்சே என்ற கவலை நமக்கு ஏற்படவே இல்லை. வினோதமாக மகிழ்ச்சியே ஏற்படுகிறது. பண்டைய தமிழர்கள் தாவரங்கள் மற்றும் பூச்சிகளின் மருத்துவ குணங்களை நன்கு அறிந்திருந்தார்கள். எனவே புதினத்தில் குறிப்பிடப்படும் சில தாவரங்கள் அல்லது பூச்சிகள் ஏதேனும் சிறப்பு மருத்துவ குணங்களை கொண்டவையாகவோ அல்லது ஏதேனும் மதச்சடங்குகளில் பயன்படுத்தப்பட்டவையாகவோ இருக்கலாம். பாரி இயற்கையோடு இழைந்து வாழ்ந்த மன்னன் என்பதால் அவனுக்கு பரம்புமலையின் ஒவ்வொரு அங்குலமும் தெரிந்திருந்தது. எந்த பூச்சி எங்கு வாழ்கிறது, எந்த மரம் எந்த பருவத்தில் பூக்கும், எந்த செடிக்கு எந்த குணம் உண்டு என்பது போன்ற நுட்பமான தகவல்களை அவன் அறிந்தவனாக சித்தரிக்கப்படுகிறான். அந்த அறிவே அவனது வலிமையும் மூவேந்தர்களை எதிர்கொள்ளும் தந்திரமாகவும் ஆகிவிட்டது. மூவேந்தர்கள் பல குலங்களை அழித்து தங்கள் சாம்ராஜ்யங்களை நிறுவியவர்கள் என்று படிக்கும் போது நமக்கு ஏனோ மூவேந்தர்கள் மீது இருக்கின்ற மதிப்பு அப்படியே குறைந்து போகிறது. பாரியோ இயற்கைக்கும் மக்களுக்கும் தீங்கு இழைக்காமல் வாழ்ந்தவன். அக்கால போர்களின் தன்மை குறித்து மிக மிக சிறப்பாக எழுதியுள்ளார் சோவே. பாரி பரமமலையின் புவியியல் அமைப்பை தனது படைப்பலமாக பயன்படுத்துகிறான். மலைக்காடுகள், குகைகள், அருவிகள், குறுகிய பாதைகள் ஆகியவை பாரியின் படைக்கு பழகியவை, எதிரிகளுக்கு புதியவை, அபாயகரமானவை. இயற்கை அரண்கள் பாரியின் சிறிய படையை பெரும் படைகளுக்கு எதிராக போராடி வெற்றி பெற வைக்கிறது. பாரியின் வீரர்கள் மலை நிலப்பரப்பை பயன்படுத்தி மறைந்திருந்து தாக்கி எதிரி படைகளை அழைப்பிழுக்கின்றார்கள். எதிர்பாராத தாக்குதல்களால் இரவில் நடக்கும் திடீர் தாக்குதல்கள், உணவுப் பொருட்களை அழித்தல் போன்றவை முக்கியமாகும். பாரியின் பொறுமை, துணிச்சல், புத்திசாலித்தனம் போர்க்காட்சிகளுக்கு உயிர் கொடுக்கின்றன. போர் மனிதனை மட்டுமல்ல, மனிதனை மட்டும் அழிக்கிறது, அவை இயற்கைக்கு ஏற்படும் அழிவையும் வன உயிர்களுக்கு ஏற்படும் அழிவையும் கொஞ்சமும் மிச்சமில்லாமல் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார் ஆசிரியர். கொற்றவை கூத்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். படிக்க கொற்றவை கூத்தை எல்லோரும் பேசும்போது என்னவாக இருக்கும், கொற்றவைக்கு என்ன செய்வார் என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் அப்பொழுதுதான் தெரிகிறது, பரம்பில் 400க்கும் மேற்பட்ட ஊர்களை கொண்டது பரம்பு. வெளியிலிருந்து அங்கு வர ஒரே பொருள் உப்பு. இந்த கொற்றை கூத்துக்கான நாள் நெருங்க எவ்வியூர் மக்களின் மனம் எதிர்கொள்ளாமல் தவிக்கிறது, விரக்தி இருக்கிறது. வந்தினம் உரைக்கும் விழா என்று படிக்கும் போதுதான் நமக்கு புரிகிறது. அது நம்மையும் மீறி துரோகங்கள் இழைக்கப்படும் போது அதை சகித்துக் கொண்டு வாழும் நிலையை நமக்கு ஏற்படுத்தி விடுகிறது வாழ்க்கை. அது மனதிற்குள் ஒரு விதமான விருத்தியோடு கூடிய உணர்வை ஏற்படுத்தி நம் மனதை உறைந்து நிற்க வைத்துவிடும். அவர்கள் ஆடினர் ஆட்டத்தின் ஓரத்திற்கே சென்று ஆடுகின்றனர். மனதின் ஆழத்தில் உறைந்து கிடக்கும் துயரத்தின் வலியை பிடுங்கி எறிய வலிமை கொண்டு ஆடினர். நேரம் ஆக முழவின் ஓசையால் காடு அதிர்கிறது, நடுங்குகிறது. அப்போது ஆனைப்புரை முழங்க தொடங்கியது. அணங்குகள் இறங்க தொடங்கினர். வெறிக்குள் பாவையர் சுழன்றாடினர். துணங்கையாடும் பெண்களிடமிருந்து விலகி நின்று வணங்குதலை மரபு. கூட்டம் ஒழுமையாக விளங்கி நிற்க முடியாமல் திணறி கிடக்கிறது. வந்திருந்த பெண்கள் எல்லோரும் ஆடத் தொடங்குகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருக்குள்ளும் ஒரு அணங்கு இறங்கி ஆடிவிட்டது. ஆட்டத்தினுடைய குலநாயகிகள் தனித்து எழுப்பும் குலவை ஒளி கூட்டம் இடம் கொடுத்து விலகுகிறது. குலநாயகிகளின் நடுவே நீராடி மேலெல்லாம் குருதி பூசியபடி வந்து கொண்டிருந்தான் பாரி. கூட்டத்தின் ஓசை நன்றாக கேட்கிறது. அவன் வந்து கூத்துக்களத்தின் நடுவே நிற்கிறான். முழங்குகளின் ஓசை முழுவதுமாக நின்றன. கபிலர் எழுந்து நின்றார். பாரியின் கைகளில் வில் இருந்தது. குருதியாட்டு விழாவுக்கு பாரி ஏன் வில்லேந்தி வந்துள்ளான் என்று கபிலருக்கு புரியவில்லை. குலநாயகிகள் அம்பொன்றை அவன் கைகளில் கொடுக்கிறார்கள். அதனை வாங்கினான் பாரி. வாங்கிய கணம் அவனது உடல் செலுத்து அடங்கியது. கண்களை ஒரு கணம் மூடினான். அந்த அம்பு தேக்கனை தன்னால் செலுத்திக் கொண்ட அம்பு. தேக்கனை நினைவோடு கண்களை திறந்த பொழுது குருதியின் நிறம் கொண்டிருந்தன கண்கள். அந்த அம்பினை நானில் கூட்டி இழுத்தான். குலநாயகிகள் குலவை எழுப்பினர். பெண்கள் பேராசானை நினைத்து கைகளை உயர்த்தி வணங்கினர். பாரி அம்பினை விடுவித்தான். கொற்றவை குடிகொண்டுள்ள மரக்கூட்டத்திற்குள் அம்பு பாய்ந்து மறைந்தது. ஆசான் தன்னுக்குள் எழுத்திக் கொண்ட அம்பினை மீண்டும் தனக்குள் செலுத்திக் கொண்டது பரம்பு. இந்த தேக்கன் பாத்திரத்தை படிக்கும் போது நிச்சயமாக மனம் கலங்கி போகிறது. எத்தகைய பக்தி, ஆழ்ந்த பக்தி அவர்களுக்கு பாரிடம் இருந்தது. அங்கு தலைவன் தொண்டன் என்று எல்லோரும் சமம் என்று பாரி நடத்துகிறான். ஆனால் அங்கே பாசம் மிஞ்சுகிறது. காடு, இயற்கை, போர், வீரம், காதல், துரோகம், தலைமைத்துவம் என்று அனைத்தையும் துளி துளியாக சொல்லுகிறது நாவல். வரலாற்றில் உயிராக்கி இருக்கிறார் சூவே. தமிழ் உணர்வையும் தனித்தனம் பண்பாட்டையும் இளைஞர்கள் உணர்ந்து கொள்ள
வேள்பாரி போன்ற படைப்புகள் உருவாக வேண்டும். மூவேந்தர்கள்தான் மன்னர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் அவர்களின் பெரும் படைகளை அளப்பரிய தம் வீரத்தால் போரியோங்களால் முற்றாக அழித்து ஒழிக்கும் வேள்பாரியை வெறும் முல்லைக்கு தேர்த்தங்கம் என்ற ஒற்றை வரியை கொண்டு யோசித்திருக்கிறோமே, மதிப்பிட்டிருக்கிறோமே என்ற எண்ணம் வந்தது. பல்லாண்டு கால நினைவுகளின் தொகுப்புகளான சங்க இலக்கியத்தையும் அந்த இலக்கியங்களின் பல்வேறு புறவர்கள் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் பாடப்பட்ட பாரியை உரைநடைக்காக்கிய அதீத கற்பனை வளத்துடன் சூவை தந்திருக்கும் இந்த புதினம் அற்புதம். அந்த பரம்பு மலையில் நாம் எந்த பிறவியிலோ பிறந்திருக்கிறோம் என்ற எண்ணம் தோன்றுகிறது. ஆதினியாய் பாரியுடன் காதல் செய்ய, அங்கவையாக பாரியின் பாசத்தில் திளைக்க, கபிலராய் பாரியோடு நட்பு கொள்ள, அலவனாய் அவனோடு வேகம் எடுக்க, தேக்கனாக அவனோடு திட்டம் தீட்ட, பழையனாய் அவனோடு தர்க்கம் செய்ய, உதுநாகினியாய் பாரியை உறைய வைக்க, காலம்பனாய் அவன் கால்களில் விழுந்து வணங்க, கொடிமூக்கனாய் அவன் கைகளில் நீண்டு தவழ பல மனங்கள் கண்டிப்பாக ஆசைப்படும். கொற்றவை கூத்து மிக பிரபலமான விழாவாக இருக்கும் என்பது நமது யூகம். ஆனால் அங்க என்ன நடந்தது? ஒவ்வொரு நாளும் ஒரு கூற்று, ஒரு கதை பேசுகிறது. ஒவ்வொரு கதைக்குள்ளும் ஒரு நாயகன், ஒரு நாயகி. அவர்கள் சார்ந்த கூட்டம் எல்லாம் அடியோடு அழிக்கப்பட்டு எஞ்சி ஏதோ ஒரு சிற்றனமாக அவர்கள் பரமமலையில் தஞ்சு புகுந்திருக்கிறார்கள். அதை பார்க்கையில் பாரியின் பரந்த மனம் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நமக்கு கொப்பளித்த குருதி மேலெல்லாம் பீச்சி அடிக்க, முகத்தை துடைத்தபடி வரிந்து கிடந்த தலைமுடியை உச்சந்தலில் ஏற்றி கட்டி அருகிருந்த குதிரை மீது தாவி ஏறி நாம் தேக்கன். எப்படி ஒரு எழுத்து அப்படியே அது படிக்கும் போது நாம் அந்த குதிரையில் ஏறும் தேக்கனை அப்படியே கண்முன்னால் படம் பிடித்து காட்டுகிறார்கள். அத்திசையில் பறந்து வீரர்கள் யாரும் இல்லை. அனலிகள் பற்றியும் மற்ற நச்சு பூச்சிகள் பற்றியும் பரமிட நன்கறிவர். அதுவும் பேய் மழை யாரும் அப்பொழுது மழை பெய்கிறது, பேய் மழை பெய்கிறது. அது அவர்களுக்கு லாபமா நட்டமா என்று பார்க்கலாம். மழை முடிந்த கணத்தில் காட்டுக்குளிர்ந்து கிளம்ப போகும் பூச்சி வகைகளை யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. பள்ளம் நோக்கி போயும் நீர் போல அனலையின் வாசம் நோக்கி பறக்கும் நஞ்சுகள் அனைத்தும் வந்து சேரும். இரவின் பூச்சிகளை அனலையும், பகலின் பூச்சிகளை கொம்பு தூக்கி வண்டின் ரீங்காரமும் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்கிறான் பாரி. மழையும் இணைந்து கொண்டதால் நிலைமை பன்மடங்கு மோசமாக போய்விட்டது. எனவே பரம்பு வீரர்கள் யாரும் அத்திசை பக்கம் போக வேண்டாம் என்று பாரி கூறிவிடுவான். அவரது திட்டம் முழுவதும் வெங்கல் நாட்டின் நடுப்பகுதியை நிலை கொண்டு தாக்க வேண்டும் என்பது. அங்குதான் சேரர் படையின் பாசறை இருக்கிறது. இப்போரில் மிக கவனமாக இருப்பவன் சேரன் தான். அவன் பாசறை அமைக்கும் போதே பாதுகாப்பு மிக்க இடத்தை தேர்வு செய்திருந்தான். அவனது வீரர்களை தாக்கி அழிப்பதும், ஊஞ்சலில் இருந்து தப்பி வெளியேறுபவர்களை தாக்கி அழிப்பதும், வேந்தர்களின் சிறப்பு படையை தாக்குவதும், நிலையென கவனமாக நிற்பதுமாக பல்வேறு முறையில் தாக்குதல் உத்தியை வகுத்தான் பாரி. இரவின் பிடி உதிரும் போது வேந்தர் படையின் ஆற்றல் முற்றிலும் உதிர்ந்திருக்க வேண்டும் என்பது அவனின் கணிப்பு. 3 பாசறைகளின் தனித்தனியாக அழித்தொழிக்கும் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே சிறப்பு படையின் மீது தாக்க வேண்டும். குலங்கள் வாரியாக திட்டங்கள் வகுக்கப்பட்டன. மலை மக்களின் குலம் சமூகத்துக்கும் வேளாண்மை செலுத்தி வரும் அரசுகள் உருவாகியுள்ள உடைமை சமூகத்துக்கும் இடையில் நடக்கும் மோதல்கள் இக்கதையின் கரு. இரு நாகரிகளுக்கு இடையே நடக்கும் கதை. எனவே இதில் வரும் கதாபாத்திரங்களுக்கும் பெயர் சூட்டுவது மிக கவனமாக செய்ய வேண்டியது. நிலை, நிலம், மொழி, வளமை, நம்பிக்கை என எல்லாம் பிரதிபலிப்பையாக பெயர்கள் இருக்க வேண்டும். வடமொழி கலப்பு இல்லா காலம். சங்க காலத்தின் தொடக்க கட்டத்தில் தான் இந்த கதை நடக்கிறது. அதையும் கவனம் கொண்டு பெயர் சூட்ட வேண்டியிருந்தது. திசைவேழர் முதல் சூழ்கடல் முதுவன் வரை தான் உருவாக்கிய பெயர்கள் அருமை. பொற்றுவை, தூதுவை என்றவர் அருமையாக பெயர் சூட்டுள்ளார். பல நேரங்களில் பெயர் ஒரு மனிதன் குணத்தையும் முகத்தையும் தன்னுள் கொண்டதாக இருக்கும். அப்பெயரை கேள்விப்படுகிறவனுக்கு உடனடியாக ஊக்கத்தை உருவாக்கும். பெயர் சூட்டுவதில் பெயர் சூட்டுவது படைப்பதில் ஒரு சவாலான ஒன்று. இந்நாவல் எழுத தொடங்கியதிலிருந்து இறுதி வரை பெயருக்கான பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. முடியன், தேக்கன், சூழவேல், கருங்கைவாணன் என எத்தனையோ பெயர்கள் உருவான விதத்தையும் காரணத்தையும் பற்றி நிறைய சொல்லலாம். ஆனால் முக்கியமாக நான் சொல்ல நினைப்பது 2 பெயர்களைத்தான். உதிரன், இரவாதன். 2300 ஆண்டுகளுக்கு முன் மண்கலத்தில் எழுதப்பட்ட பெயர்கள் இப்பெயர்கள். இலக்கியத்தில் வேறு எங்கேயும் பெயர்கள் இல்லை. சங்க புலவர்கள் கதைக்குள்ளும் கீழடியின் அகழ்வாயும் குழிக்குள் இருந்தும் எழுந்து வந்துள்ளனர் இரவாதனும் உதிரனும். சென்னாய், தேவவாக்கு விலங்கு தேவாங்கு, கிடைமாடுகளின் நலனுக்காக கொண்டு செல்லப்படும் வெண்சாந்து உண்டை, நாகிலிகளின் தீக்கணி, ஆலா குதிரை, யவன் நாட்டின் பாவை விளக்கு, எலிமயிர் போர்வை, நெருஞ்சிப்பூர்,
திசைவேழவின் கால கணிப்புகள், வண்டுக்கடி மரம், சென்றிக் கொடி புகை, காண வெள்ளையர்க்கு கொடியின் நீர் உறிஞ்சும் திறன், கரந்தம்புல் மனம், பால் சென்றிச்சடை, வெற்றி இலை, பகரை வேட்டை, கரந்தை செடி, கூவல் குடிலின் காரிக்கும்பு ஒளி, காண்டா பூனை என இந்த காட்டில்தான் எவ்வளவு விவரங்கள், எவ்வளவு விலங்குகள், எவ்வளவு செடிகள். அடுத்தது ஒரு பறவையை பற்றி எழுதுகிறார். அதன் பேர் அசனமா என்கிறார். இசைக்கு மயங்கும் பறவை. கடல்வாசிகள் வைகைக்கரையில் அமர்ந்து மாலை பொழுதில் சிறு யாழ் மீட்டு பகிர்ந்திருப்பார். அசனமா சிற்றொலி எழுப்பியவாறு நாணல்களுக்குள் இருந்து ஒவ்வொன்றாக பறந்து வரும். அங்கு வந்து கொன்றை மரத்திலே செய்யப்பட்ட யாழையே அவர்கள் மீட்டுவார். அசனமா என்ன பண்ணும், அந்த கொன்றை மரத்திலிருந்து அங்கு இறங்கி வரும். அதன் யாழின் இசை செவியிலும் கொன்றையின் வாசனை நாசியிலும் ஏற அசுனமா இறங்கி அந்த இடத்தை அடைய தவிக்கும். நேரம் ஆக ஆக அது இசைப்பவனை நெருங்கும். பின்னர் அவன் மேலே ஏறத் தொடங்கும். அவனது தோள், கால், கை என எங்கும் சிற்றீசல் போல வைக்க தொடங்கும். மயங்கி அசுனமா என இசைப்பவனோடு கொஞ்சம் தனது சிறு அழகால் அவன் கூந்தலை போடும். கற்பனை செய்து பாருங்கள், எவ்வளவு அருமையாக இருக்கிறது இந்த காட்சி என்று. ஏறக்குறைய நாமும் அசனமா போல ஆகிவிடுகிறோம். கதையின் போக்கும் நடையும் நம்மை கதைக்குள் இழுக்கிறது. அப்படியே சொக்கி போய் ஒரு நீலனாகவோ, ஒரு தேக்கனாகவோ, பழையனாகவோ மாறி பாரியின் கூட்டத்தில், குலத்தில், இனத்தில் கலந்து விடுவோமா என்று ஏங்க வைக்கிறது. வேட்டுவர் பழையன் சொல்கிறான், 2 தளபதிகளையும் 100கணக்கான வீரர்களையும் கொன்றுவிட்டே செத்தான் பழையன் என்றுதான் மக்கள். அவர்கள் வீரம் பாருங்கள். வாய்விட்டு சிரித்தான் நகரி வீரன். நீ எங்கள் அனைவரையும் கொல்லப் போகிறாயா என்று சொன்ன போது அருகில் இருந்தவன் ஏதோ மாற்றத்தை உணரத் தொடங்கினான். மூச்சுக்குழல் எரிச்சலைய தொடங்கிய போது மரத்தில் சாய்ந்திருந்த பழையன் சொன்னான், இனி நீங்கள் யாரும் உயிர் பிழைக்க முடியாது. உங்கள் மூச்சுக்காற்றுக்குள் துணைகள் இறங்கிவிட்டன என்று கூறியவன் மரத்தோடு சரிந்தபடியே சொன்னான், இது ஆட்கொள்ளி மரம். உண்மையில் அப்படி ஒரு மரம் இருந்ததா என்று நாம் ஆசிரியரை கேட்க வேண்டும். இருக்கலாம். தெய்வ வாக்கு விலங்கை காலமும் கொண்டு போகும் அந்த காட்சி வாழ்க்கையை கொண்டு விவரிக்க முடியாது. அந்த விறுவிறுப்பு புத்தகத்தை கீழே வைக்க தோன்றாது. அப்படி ஒரு விறுவிறுப்பு. அவர்களை துரத்து அந்த காலமும் கூட்டம் கூட தனியொரு வீரன் தன்னை முட்டை சாய்க்கும் வீரத்தோடு இருப்பதை முதன்முறையாக உணர்ந்த காலம்பன் அதே முன் தலைமாட்டின் வழியே விழா எலும்பை நொறுக்கி அவனது வீரத்துக்கு கைமாறு செய்ய வேண்டும் என்ற வெறி கொண்டாடி மண்ணில் விழுந்த வேகத்தில் புரண்டு எழுந்தான். விழுந்து புரண்டதில் அவன் இடுப்பில் தொடங்கப்பட்ட முடிச்சிடப்பட்ட ஆடை கிழிப்பட்டதால் உள்ளே குத்துக்கோள் இருப்பது வெளியில் பட்டது. அதை தேக்கன் பார்க்கிறான். பாரி, மோதற்கு அவன் அருகில் செல்லாதே, குத்துக்கோள் மறைத்து வைத்துள்ளான் என்று கத்தியபடி தனது இடுப்பில் இருந்த குருவாலை தூக்கி வீசினான். வெறிகொண்ட பாரியின் கண்கள் காலம்பனையே பார்த்து கொண்டிருந்தன. குருவால் எங்கு விழுந்தது என்று தெரியாது. விழுந்த கணம் வெகுண்டெழுந்த காலம்பன் பாரியின் மீது பாய்ந்தோடும் தருணத்தில் பின்னால் இருந்து கத்திய கிழவனின் குரல் மனதை இடியென தாக்கியது. எழும் புழுதிக்கு நடுவே உறைய வைக்கும் சொல்லாக இருந்தது அது. சற்றே தடுமாறி அவன் கேட்ட பெயரை இன்னொரு முறை நினைவுபடுத்தி பார்த்தான். அவனது தாக்குதலை எதிர்கொள்ள பாரி நின்றபோது காலம்பரின் வாய் உச்சரித்தது, பாரி. நான் பாரி என்னும் மனிதனுடன் இவ்வளவு நேரம் மோதிக்கொண்டிருந்தேன். மனம் நம்ப மறுத்தது. எதிரியை பாரியாக எண்ணி தொடங்கிய காலத்தில் அவனது ஆவேசம் உதிரத் தொடங்கியது. சூவை போடுகிறார் ஒரு வார்த்தை. நாம் சொல்லும் ஆவேசம் குறைந்தது என்று சொல்லலாம், ஆவேசம் மட்டுப்பட்டது என்று சொல்லலாம். ஆனால் உதிர்ந்து அப்படியே கொலகொலவென்று சுத்தமாக உதிர்கிறது. ஆகவே அடிவேர் அறுபட்ட மரம் போல உணர்ந்தான் காலம்பன். தாக்குதலுக்காக அவனது கைகள் அவனை எறியாமல் சரிந்து கொண்டிருந்தன. அவனது செயல்கள் எவையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. பாரியை பற்றி சிறு வயது முதல் கேள்விப்பட்ட கதைகள் காலம்பரின் செயலை தம்பயம் எடுத்துக்கொண்டன. பெருக்கெடுத்து ஓடும் குருதியின் ஆவேசத்தை குலக்கதைகள் கீழிறக்கின. அவனது கைகள் குவியத் தொடங்கும் போது கால்கள் மண்ணை நோக்கி சரிந்து கொண்டிருந்தன. காட்சி நம்முன் படமாய் விரிகிறது. பாரி என்னும் மந்திர சொல். முதல் முறை பாரியின் கதறில் கரைந்தது பரம்பு. கூப்பிய கைகளுடன் பரம்பின் ஆசான். என்னும் அறியாவும் கண்ணீரை இன்றைய மண் அறியக்கூடாது. பரம்பின் தலைமகனே, நீ உகுக்கும் கண்ணீரை மண் உணரக்கூடாது. நெஞ்சு வெடிக்க கதறாதே, அந்த ஓசையில் காணகமே கதறிடும். கலங்காதே என் தலைமகனை, கதறி தீர்த்தான் தேக்கன். குலம் காக்கும் என் மண்ணில் குருதி சிந்தியது எம் நிலமல்லவா? ஓடியது எம் நிலம் என்று உணராத என் பிழை என்றோ பதறி நான் பாரி பரிதவித்து. உன் குலம் நான் இல்லை பாரி, ஒன்று அழித்துடைய எம்மை. இயலாமையாக செய்த இழி செயலுக்கு உன்னால் என்று தண்டனை கொடு. மன்னிப்பு கேட்கும் கதர்களில் பாரியும் காலம்பனும் மட்டுமல்ல, பரம்பின் காடும் இருந்தது. நமக்கும் அப்படியே இந்த காட்சி புல்லரித்து போகும்.
இருவரின் போராட்டம் இனம் காக்கத்தானே. இணையற்ற வீரம் விளையாடிய போது வியந்த நொடிகள் கடந்து போக இருவரும் கண்ணீரும் இறக்கியது இதயத்தின் மறைகளை குற்ற உணர்வு ஆட்கொள்ள குறுகி நின்றன அங்கே மனங்கள் மூன்று. அடுத்து நாவலில் தேவாங்கு ஒரு மிக மிக முக்கியமான கதைக்கு திருப்பம் தரும் ஒரு பாத்திரம் போலவே ஆகிவிட்டது. நாவலின் மைய கருத்துக்கு பொருளை நன்றாகவும் பெரும் போருக்கு காரணமாகவும் இது அமைகிறது. பாண்டி இளவரசன் பொதிய வேற்பனின் திருமண பரிசாக ஒரு சிற்றரசன் அவனுக்கு 2 தேவாங்குகளையும் அதன் சிறப்பு பண்புகளை கூறி அதை அளிப்பதாக கதை தொடங்குகிறது. அந்த தேவாங்குகள் தேவவாக்கு விலங்கு என்று அழைக்கப்படுகின்றன. இந்த தேவாங்குகளை பெற மூவேந்தர்கள் பலவிதமான சதிகள் செய்கின்றனர். இதுவே போருக்கும் ஒரு முக்கிய காரணமாகிறது. இது எப்போதும் வடக்கு திசை பார்த்து கொண்டே அமருமாம். இதனால் பரம்புமலை மட்டுமே இவை காணப்படும். இது பரம்புமலையின் தனித்துவத்தையும் அதன் வளத்தையும் பறைசாற்றுவதாக காட்டப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு விலங்கை அடைய கிளம்புவதே மூவேந்தர்களின் பேராசைக்கு ஒரு குறியீடாக அமைகிறது. தேவாங்கு திரும்பிய திசை இலக்கியத்தில் குறிப்பிடப்படாத போருக்கான காரணத்தோடு ஒரு வலுவான பின்னையை உருவாக்கியுள்ளார் அவர். அழகு தமிழ் வழியும் நலனும் எதிரும் புதிருமான கோணங்களில் விரியும் விவாதங்கள் ஒன்றை முடித்து பின் கொஞ்சம் தாண்டி ஆரம்பித்து அதன் பின் மறுபடி பின் நகர்ந்து விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து என கதை சொல்லும் திரைப்பட புத்தி நம்மை கட்டி போடுகிறது. பரம்பின் தாவரங்கள் விலங்குகள் எல்லாம் ஜேம்ஸ் கேமரூனின் அவதாருக்கு சவால் விடக்கூடியதாக இருக்கின்றன. அவற்றின் நுட்பமான விளக்கங்கள் அவ்வளவு அடர்த்தியானவை. கவிழன் வழியாக சொல்ல ஆரம்பிக்கப்படும் கதைக்குள் எத்தனை கதைகள். பாரியை காட்டி அத்தனையும் ஒவ்வொன்று வில்லையாய் ஊட்டுகிறார் ஆசிரியர். வனமாகட்டும், வளம் புரிஞ்ச வேந்தனின் அவையாகட்டும், களமாகட்டும், கடலின் நங்கூரமாகட்டும், களமாகட்டும், வர்ணைகள் எட்டுத்திக்கும் பறக்கின்றன. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் எண்ணற்ற முடிச்சுகள். சரையல் என்று ஒன்று அவிழ இன்னொன்று திடீரென்று இருகிறது. வார்த்தைகளால் ஓடும் திரைப்படம் காட்சி அத்தியாயம் வரை, கடைசி அத்தியாயம் வரை இருக்கிறது. ஆலாவின் பாய்ச்சலில் கதை பறக்கிறது. எவ்வியூரிலும் வேட்டுவன் பாறையிலும் நாகத்திரட்டிலும் பாழியூரிலும் இருந்து மனம் இறங்க மறுக்கிறது. காக்கா விரிச்சின் பேரோசை காதுகளில் எதிரொலிக்கிறது. சோமப்பூண்டின் வாசனை மனம் குவிகிறது. வைப்புகளில் எரிந்து மூழ்கும் நாவாய்களின் வாசனையின் மிச்சம் நாசியில் எஞ்சியிருக்கிறது. காதலை பின்தொடரும் கூடலை அவர் வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. முருகன் வள்ளி துவங்கி பாரி, ஆதினி, நீலன் மயிலா, உதிரன் அங்கவை என நீளுகின்றன காதலின் உச்சங்கள். பாரி என்னும் வீரம், பாரி என்னும் மரம், பாரி என்னும் காதல், பாரி என்னும் அன்பு, பாரி என்னும் கொடை, பாரி என்னும் கருணை, பாரி என்னும் ஆளுமை, பாரி என்னும் தலைவன் நம் உள்ளங்களை கொள்ளை கொள்ளுகிறான். கரும்பின் பிறப்பு, வெற்றிலையின் வரலாறு, ஒளிவின் சாரையை பாம்பு, தீக்களி பூச்சு, இரவில் ஒளிரும் இராவெரி மரம், ஆட்கொள்ளி மரம், காமன் விளக்கு, சக்கரவாக பறவை, சுருளம்பு, எரிமதம், கார்த்திகை நட்சத்திரத்தின் மகிமை, சம்மங்கி பூ தேனின் கல், சோமபானத்தின் பெயர்காலம். அப்பப்பா, ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி ஆசிரியரால் இவ்வளவு தகவலையும் அவரால் திரட்ட முடிந்தது? எப்படி இந்த புதினத்தை அவர் கொண்டு சென்றிருக்க முடியும்? யோசிக்க நாம் வியப்பின் எல்லைக்கே போகிறோம். கதையை வாசிக்கும் போது எந்த இடத்திலும் நமக்கு நிறுத்த மனம் வரவில்லை. அதாவது ஒவ்வொரு வேள்பாரி ரசிகர் மன்றம் என்றை ஆரம்பித்து இளைஞர்கள் அதனால் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் அவர்கள் சிலாகித்து எழுதுகிறார்கள். ஒரு குழு இருக்கிறது, தமிழ் உறவு என்று. அதிலே நான் 534 உறுப்பினர் இருக்கிறார்கள். அதிலே வாரம் வியாழக்கிழமை என்று அவர்கள் சனிக்கிழமை என்று அவரை கேட்கிறார்கள். வேள்பான் ஒரு அத்தியாயம் படிக்க வேண்டும். அந்த ஒரு அத்தியாயத்தில் கேள்விகள் கேட்கப்படும். எல்லாரும் அதில் உறுப்பினராக இருக்கிறவர்கள் எல்லாரும் மருத்துவர்கள், பொறியாளர்கள், முனைவர்கள், ஆண்டவிந்த சார்ந்தவர்கள். ஒரு சிறு குழந்தை போல எல்லாரும் 60-70 அகவையினர். ஒவ்வொருவரும் அந்த அம்மையார் உமா திருவேங்கடம் என்பவர் அதை குழுவின் தலைவி. அவர் கேட்க இவர்கள் பதிலளிக்கும் வேகம் பார்த்தால் நமக்கு ஆர்வமாக இருக்கும். ஒரு பள்ளி பிள்ளைகளின் வேகம் எந்த அளவுக்கு இந்த புதினம் மக்களை ஈர்த்திருக்கிறது என்று நான் பார்க்கும்போது மிகவும் வியப்பாக இருக்கிறது. அவர் 11 ஆண்டுகள் இதை அவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அந்த மலைத்தொடரை அலைந்து அவர் சொல்கிறார்கள், பிரான்மலைதான் அன்றைய பரம்புமலை என்கிறார்கள். அந்த மலையை பற்றி நான் பார்த்தேன். எப்படி என்ன இருக்கிறது அங்கே, எப்படி போயிருப்பார் என்றெல்லாம் பார்த்த பின் தான் அந்த கதையை எவ்வளவு ஆழத்தோடும் அற்புதத்தோடும் அவர் எழுதியிருக்கிறார்.
புனைவு என்று நம்மால் நம்பவே முடியவில்லை. இதை படித்த பின் பாரிக்கு நம் மனதில் ஒரு தனி இடம் இருக்கிறது. முல்லைக்கு தேர் கொடுப்பான், எதிரிக்கு வாழ் கொடுப்பான், யாழ் இசைத்தான் பொன் கொடுப்பான், வாழசைத்தால் வேலெடுப்பான் வீரவேள் பாரி. அன்பும் வீரமும் கலந்தோடும் குருதி, காடும் மலையும் சூழ்ந்த தேசந்தனில் கருணை கடலாய் ஊற்றெடுத்தவன் பாரி. முருகன் பேரன் பாரி, பரம்பின் வீரன் பாரி, பரம்பேறி வந்த குலம் யாவையும் தாங்கும் தாயை போல சுமப்பவன் பாரி. பொருளை போல பாய்ந்து சென்று பறவையாக வலசை வந்து பரம்பை காத்தவன் பாரி. இப்படியாக இந்த கதை 2 பெரும் தொகுதிகள் 1400 பக்கங்கள் இருந்தாலும் அந்த போர்க்கள காட்சிகளை மட்டும் படிக்கலாம். அந்த குற்றவை கூத்து அதை படிக்கும்போது ஒவ்வொருவருக்கும் அந்த நாகர்கள் நமக்கு அதை பார்க்கும்போது படிக்கும்போது இந்த பேரரசர்கள் வந்து அவ்வளவு கோபம் வருகிறது. ஒரு புத்தகம் உண்டு, ஓல்காவிலிருந்து கங்கை வரை என்று தமிழில் ராகுல் சாங்குப்தி எழுதிய தமிழ் மொழியாக்கம் செய்திருப்பார்கள். அதை வாசித்திருக்கிறேன். அதில் எப்படி இந்த மனித குலம் என்பது பெண் தான் ஆளுமை, குல தலைவி பெண்கள் தான் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒவ்வொருவரும் ஒரு குழுவாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் இந்த மிருகத்தை வேட்டையாடி கற்றுக்கொண்டார்கள். இந்த கல்லை ஆயுதமாக பயன்படுத்தி எப்படி வேட்டையாடினார்கள், எப்படி உணவை சமைத்தார்கள். அப்புறம் குழுக்களுக்குள் இன்னொரு குழுவை பார்த்து அப்படி அந்த புதினம் அந்த சரித்திர புத்தகம் போகும். அதே போல இதை பார்க்கும்போது இவர்கள் அந்த காலத்தில் எப்படி குழுவாகத்தான் நம் மக்கள் இருந்திருக்கிறார். ஒரு இனத்தலைவர்கள், குழு தலைவர்கள், மிகவும் அமைதியான வாழ்க்கை, ஒரு ஆனந்தமான வாழ்க்கை, நெய்தலில், குறிஞ்சியில், எங்கெங்க இருக்கிறதோ மருதத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் நாடாளும் நாட்டை பெருக்க வேண்டும் ஆசைப்பட்ட இந்த மன்னர்கள் போர் தொடுத்து எவ்வளவு வஞ்சமாக அவர்களை கொண்டிருக்கிறார்கள். வெட்டி சாய்க்கிற ஒரு குலத்தையே அவர்கள் அறியாத போது திடீர் பாய்ச்சல் தாக்கி அவர்களை அழித்திருக்கிறார்கள், அந்த நாட்டை சேர்த்திருக்கிறார்கள். அப்படி 1-2 பேர் தப்பி தவறி வந்து பருவமழையில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அந்த குலத்தை பாரி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் தான் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த கொற்றவை கூத்தின் போது வந்து அவர்கள் உள்ள அடங்கி இறங்கி அவர்கள் வெறி கொண்டு ஆடுகிறார்கள். அந்த ஆட்டம் சூளுரைக்கிறார்கள். எப்படியாவது இந்த நாட்டை மீட்போம், தங்களை கருவறுத்த அந்த வேந்தர்களை பழிவாங்குவோம் என்று அவர்கள் சூளுரைக்கும்படியாகத்தான் இந்த கொற்றவை கூத்து. அதையெல்லாம் கபீர் உட்கார்ந்து பார்க்கிறார்கள். என்ன ஒரு அதுல நமக்கு தெரியாது. ஒரு போர் என்றால் எப்படி நடக்கும், அதுல போருக்கான தர்மங்கள் என்ன, அதற்கான நேரம் என்ன, காலம் என்ன, அந்த சண்டை வியூகம் என்ன, இதெல்லாம் நம்ம மகாபாரதம் ராமாயணம் பார்த்து படித்திருப்போம். ஆனா இதுல பார்க்கும்போது மிக மிக விரிவாக நுணுக்கமாக எழுதியிருக்கிறார்கள் அந்த போர்க்காட்சிகள், அந்த வியூகம், அந்த மூஞ்சலை எப்படி உடைக்க வேண்டும், அங்க போய் நீலனை அவர்கள் சரிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், அவனை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பாரியின் முழு கவனம் இருக்கிறது. அவனுக்கு உண்மையாக உழைக்கும் அவனுடைய படைவீரர்கள் இந்த தேக்கனாகட்டும், வாரித்தேன், எல்லோருமே காலம்பன், எல்லோருமே அவனுக்கு உண்மையாக இருக்கிறார்கள். அந்த நீலனுடைய வீரம் கண்டிப்பாக போற்றப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் வீரம் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாரியை மீது பக்தி கொண்டவன் அந்த நீலன். ஆனால் கபிலரோடு மலையேறும் போது கபிலர் சொல்லுவார், பனை பூ வந்து மிகவும் சிற்றெரும்புகளின் உணவு. அவன் சொல்லுவான், கபிலர் சொல்லுவார், இல்லை இது பாண்டிய மண்ணுடைய மாலை. அவன் சிரித்துக் கொண்டே சொல்வான், பனம்பூ என்பது நான் வயல் நண்டு போல கண்களை போல இருக்கும், அதன் கண்களை போல பனம்பூ இருக்கும், அதையா உங்கள் பாண்டிய மன்னன் சூடிக்கொள்வான் என்று கேலி செய்கிறான். அந்த நீலனுடைய அந்த பதில் ஒவ்வொன்றையும் அவன் பாரியை கொண்டாடுகிறான். ஆனால் பாரி அதை பற்றிய பாட்டை பாட மாட்டேன் என்கிறான். அவன் வேறு குலம், நான் வேறு குலம், ஆகவே பாட மாட்டேன் என்கிறான். இப்படி ஒவ்வொரு விஷயமாக, ஒவ்வொரு செய்தியாக, மிக மிக நுணுக்கமாக, மிகவும் அற்புதமாக இந்த புதினம் போய்கொண்டிருந்தது. இதை எடுத்து வாசித்தவுடன் இதை பற்றி திறனாய்வு செய்வது என்று நான் ஒப்புக்கொண்டேன். இதற்கு முக்கியமா ஒவ்வொரு ஒரு அத்தியாயத்திலும் நமக்கு 1 மணி நேரம் வேண்டும் திறனாய்வு செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொன்றாக எடுத்து அதெல்லாம் புனைவுக்கும் வரலாறுக்கும் ஒரு தொடர்பு என்ன, உண்மையாக இந்த செடி இருக்கிறதா, அப்படி இல்ல கற்பனையா என்று எல்லாம் நாம் ஆராய்ச்சி செஞ்சு கொண்டால்தான் நமக்கு முழுமையான நிறைவு கிடைக்கும். அது இந்த குழுவிலே இணைந்துள்ள அத்தனை பேரும் பெரும்பாலும் இந்த புதினத்தை வாசித்தவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். ஆகவே இந்த கதை சொல்ல வேண்டிய அவசியம், கதை என்று ஒன்றுமே இல்லை. இதுல பாரியை நாம் கொண்டாடுகிற போதுதான் ஒரு சாதாரண மனிதனாக அல்ல, அறத்தை போற்றும் ஒரு வீரனாக நாம் அவனை பார்க்கிறோம். அவன் விலங்குகளிடம் எவ்வளவு நேசம் வைத்திருந்தான், அவனுடைய ஒவ்வொரு புத்திசாலித்தனம், ஒவ்வொரு செயலிலும் நாம் வியந்து அவனை போற்றுகிறோம். இந்த புதினம் இந்த தமிழ் இளைஞர்களுடைய ஒரு பெரிய உத்வேகத்தை, வாசிப்பை மீண்டும் மலரச் செய்கிறது. மிகவும் அரும்பாடுபட்டு 111 வாரங்கள் இதை தொடர்ந்து எழுதிய சு. வெங்கடேசன் அவர்களுக்கு இந்த குழு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறது. உண்மையை சொல்ல போனா ஒரே ஒரு சிகரெட் பாக்கெட் சொல்கிற அட்டை, அதன் பின்புறம் எழுதக்கூடிய அளவே உள்ளதான் கரு.
சங்க இலக்கியங்கள் பாடல்களையே கிட்டிய வரலாற்று மற்றும் குறிப்பு கொண்டு சு. வெங்கடேசன் அவர்கள் இந்த வீரயுக நாயகன் வேள்பாரியை படைத்திருக்கிறார். அவை அனைவருக்கும் நான் நன்றி கூறி இந்த மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த ஒரு அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. தற்பொழுது வினா நேரம். பேராளர்களுக்கு சிறப்புரையில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களிடம் கேட்டு தெளிவு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா உரை ரொம்ப அருமையா இருந்தது. முழு நாவலை மிக சுருக்கமான நேரத்துல ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. நான் இந்த நாவல்ல PhD பண்ணிட்டு இருக்கேன்மா. என்ன தலைப்புனா வேள்பாரி புதினத்தில் மரபுசார் விழுமியங்கள் அப்படின்ற தலைப்புல பண்றேங்கம்மா. மரபுசார் அப்படின்னு சொல்லும்போது சங்க இலக்கியங்கள் சொல்லக்கூடிய நம்முடைய மூதாதையர்கள் வழி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய உயர் மதிப்புடைய பண்புகளை மரபுசார் விழுமியங்களை நீங்கள் கோவித்து காட்ட வேண்டும். அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய உணர்வுகள், பழக்க வழக்கங்கள், ஆடை ஒன்று சொல்வார். அவர்கள் தங்களுடைய கொம்புகள், மாடுகளுக்கு கொம்புகளுக்கு ஏற்ற மாதிரி சடைகள் எந்த குளம், அந்த பெண்களின் சடையை பார்த்து அவர்கள் எந்த குளம் என்று கண்டுபிடிப்பார்கள். ஒவ்வொன்றாக நுணுக்கமாக நீங்கள் கருத்துக்களை தேட வேண்டும் அம்மா. அப்பொழுது மிக எளிதாக எழுத முடியும். விழுமியங்கள், பழக்க வழக்கங்கள், மக்களின் பண்பாடு, கலாச்சாரம் இவற்றை வைத்து எழுத வேண்டும். சரிங்கம்மா, சரிங்கம்மா. அதன் அடிப்படையில வேற ஏதாவது செய்திகள் கொஞ்சம் நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமேன்னு கேட்டேம்மா. அது வாசிக்க வாசிக்க நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். எங்கெங்க அது தமிழ் பண்பாடு இருக்கிறது, ஒவ்வொரு செடி, மரம், கொடி, அவர்களோட சிகிச்சை முறைகள் எல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம். போர் சமயத்தில் அவங்களோட ஆட்டம் உட்பட அந்த சோமபானம், மது, அந்த காலத்திலே சோமபானம் இருந்தது என்று நாம் அறிவோம். அதெல்லாம் இந்த கலாச்சாரத்தில் தான் வருகிறது. அது புதுசாக இல்லை. அதை வாரி வழங்குகிறார்கள். அதை எல்லோரும் எல்லாமே ஒவ்வொரு அத்தியாயத்திலும் தமிழ் மரபுகள் கூறுகள் இருக்கின்றன. அதை நீங்கள் கூர்மையாக படித்தால் மட்டுமே அதை கூறுகளாக குறித்துக் கொள்ள முடியும். மரபுகள் எழுத முடியும். மிகச் சிறப்பான தலைப்பு எழுத முடியும். அதான் வாசிச்ச உடனே எனக்கு அதுலதான் இந்த மாதிரி தலைப்புலதான் பண்ணணும்னு ஒரு ஆவல் இருந்தது. அதனால உடனே அதையே நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. 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 பேராளர்கள் வேறு யாருக்காவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. அம்மா, நீங்க கொற்றவை கூத்து பத்தி சொன்னீங்கம்மா. 4 வருடத்திற்கு ஒரு முறைதான் அது நடக்கும். அதாவது அந்த வேள்பாரியினுடைய கதையே முக்கியமே அங்கதான் அடங்கியிருக்கு. இந்த நாகர் குலத்தை பத்தி அங்க சொன்னீங்க. அது கொஞ்சம் எனக்கு புரியலமா. அது ஏன் அங்க இருக்கிறவங்க அந்த கொற்றவை 20 குலங்கள் இருக்கு. நிறைய குலங்கள் இருக்குமாங்க. அந்த குலங்கள்ல ஒண்ணு நாகர் குலம். அதை மூவேந்தர்கள் அழிக்கிறாங்க. சுத்தமா நெருப்பு வச்சிருவாங்க. அந்த பாம்புகள் எல்லாமே இறந்துருவாங்க. இறந்த போது ஒரு கிழவி மட்டும் அதை தப்பிச்சிருப்பாங்க. அந்த முதியவள், அந்த குலநாகினி. அப்போ அந்த பாம்புகள் எல்லாம் எரிந்து சாம்பலா இருக்கும் போது ஒண்ணு நெளிகிற மாதிரி இருக்கும் அந்த இருட்டுல. அந்த அம்மாவுக்கு பார்க்க என்ன எளியும், எல்லாம் சாம்பல் இருக்கு, எல்லா பாம்புகளையும் எரித்து விட்டார்கள், எப்படி நெளியும் என்று கூர்ந்து பார்க்கிறார்கள். அது நெளிகிறது. அப்பொழுது ஓடி போய் சொல்லுகிறார்கள் எல்லாருக்கும், ஒரு பாம்பு இருக்கிறது, நெளிகிறது, உயிரோடு இருக்கிறது என்று. போய் பார்த்தால் அது என்ன, அந்த தீக்களை என்று இருக்கிறது. அந்த தீக்களையை உடம்பில் பூசிக்கொண்டால் நெருப்பு அவர்களை சுடாது. இது இந்த இடத்தில் வருகிறது. பின்னால் இதை எப்படி உபயோகப்படுத்துகள் என்றால், சண்டை நடக்கும் போது தீ வைத்து விடுவார்கள் மூவேந்தர்கள். அந்த தீக்குள்ளிருந்து இந்த பரம்பு வீரர்கள் வெளிவருகிறார்கள். அந்த தீக்களை உடம்பு முழுக்க பூசிக்கொண்டு அவர்கள் வெளிவருகிறார்கள். அப்பொழுது அவர் மூவேந்தர்களுக்கு ஆச்சரியம், எப்படி பற்றி நெருப்பிலிருந்து இந்த வீரர்கள் வெளிவர. அந்த குறிப்பு இங்கே முன்பவே
ஆசிரியர் கொடுத்து விடுகிறார். நீங்கள் அந்த ஒவ்வொரு குடியுடைய ஒவ்வொன்றும் இருக்கிறது. ஒரு இன்னொரு குல வரலாறு, எல்லோரும் நெய்தல் குலம். அங்கே ஒவ்வொரு ஒரு பெயர் உண்டுமா. அந்த குலத்தில் எல்லோரும் பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு இருப்பார்கள். ஆட்டம் பாட்டம் மிக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்போ அந்த குலத்தலைவனின் மனைவிக்கு கை குழந்தை இருக்கும். அந்த குழந்தை பசியால் அழும். அந்த குழந்தைக்கு பசியாற்றுவதாக அவர் கூட்டத்தை விட்டு விலகி உள்ளே போவாள். காட்டு அப்படியே உள்ளே போவாள். கொஞ்ச தூரம் உள்ளே போய்விடால். கொஞ்ச நேரத்தில் அவள் சென்ற போதும் இங்கே வீரர்கள் மூவேந்தர் வீரர்கள் அத்தனை பேரையும் வெட்டி சாய்க்கிறார்கள். அப்பொழுது அவளும் அவள் கூட வந்தவரும் அந்த குழந்தையும் தப்பிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் சில பேர் அது இப்படி தப்பித்து அவர்கள் போய் பரம்பமலையில் பாரியிடம் அடைக்கலமாகிறார்கள். அந்த குலத்தின் வழித்தோன்றர்கள் பள்ளி பெருகுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு 4 வருடங்களுக்கு ஒரு முறையும் அந்த பரம்பமலைக்கு அந்த குற்றவை கூட்டில் ஆடுகிறார்கள். வெஞ்சிரம் உரைத்து ஆடுவார்கள். சத்தியம் செய்வார்கள். நான் பழி வாங்கணும். அந்த ஆட்டத்தில் வெறி கொண்டு ஆடுவார்கள். அவர் சொல்ற அந்த வெறி கொண்டு ஆடும்போது அவர்கள் அணங்கு இறங்கும். சாமி ஆடும்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி அணங்கு இறங்கி அவர்கள் ஆடுவார்கள். அதுதான் அதை பார்க்கும்போது ஒவ்வொருடைய கதையும் தெரியும். அந்த கதையை சொல்லி சொல்லி அந்த வெஞ்சிரம் எப்படி நாங்கள் பழி வாங்க போகிறோம் அவர்கள் என்று. அதனால்தான் கடைசி வரை மூவேந்தர்கள் எடுத்து வந்த போது இந்த குல தலைவர்கள் குல மக்கள் அவர்களுக்கு பாரிக்கு துணையாக இருக்கிறார்கள். வேந்தர்களை எதிர்த்து போராடுகிறார்கள். இதுதான் அந்த கதை படித்தால்தான் உங்களுக்கு நாகர்குடி எப்படி அழிந்தது என்று தெரியும். மிக்க மிக்க நன்றி அம்மா. மிக தெளிவாக புரிஞ்சது அம்மா. நன்றி அம்மா. நன்றிமா. நன்றிமா. வணக்கம் அம்மா. வணக்கம். நான் முனைவர் ஜெயஸ்ரீ, தஞ்சாவூர் சாஸ்தா நிகர்நிலை பல்கலைக்கழகம். அம்மா மிகச் சிறப்பான ஒரு உரை அம்மா. மிக்க நன்றி தங்களுக்கு. நன்றிமா. அம்மா, திறனாய்வின் அடிப்படையில முனைவர் பட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் போது என்னென்ன விஷயங்கள் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கம்மா? அதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், புனைவும் வரலாற்றுக்கும் எவ்வளவு இதுல புனைவு இருக்கு, வரலாற்று செய்திகள் எவ்வளவு இருக்கு, உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்கு, அதோட மொழி அந்த காலத்து மொழியை அது பண்பட்டுட்டாங்களா, அங்க வரைக்க விலங்குகள் அதெல்லாம் இப்போ எந்த விதத்திலையும் அதுல தற்காலம் வந்துடக்கூடாது. அதுல அதனுடைய மொழியிலையோ பயன்பாட்டிலையோ சொல்லிலையோ எதுலையுமே காட்சியிலையோ இக்காலம் வந்து விடாமல் எச்சரிக்கையா இருக்கணும். அது காலம் சமகாலம் அந்த காலத்தை அவர் ஆசிரியர் கொண்டு வர வேண்டும். அங்கு பேசப்பட்ட மொழி, பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், பண்பாடு, உணவு, உடை, அவருடைய உருவம் எல்லாம் அது கொண்டு வர வேண்டும். அதற்கு பின் அந்த புதினம் இந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா, சமகாலத்துக்கு எந்த வகையில் அது முரண்படுகிறது, இந்த காலத்து வாசிப்பாளர்கள் படைப்பாளர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா அல்லது விமர்சிப்பாளர்களா, இந்த நோக்கில் நம்ம திறனாய்வு அமைய வேண்டும். மொழி, நடை, கரு, கதையமைப்பு. உதாரணத்திற்கு இந்த புதினத்தில் இதன் தோற்றம், வளர்ச்சி, அதன் எப்படி கொண்டு செல்கிறார்கள், கதையின் போக்கு, முடிவு எப்படி இருக்கிறது, இதெல்லாம் இது முக்கியம். அது இப்ப போர்க்காட்சிகளை மட்டும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். சாதாரணமாக போரிட்டான், வேந்தர்கள் வந்தார்கள், வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் நம் பதைப்புடன் காத்திருக்க வைக்கிறார் ஆசிரியர். மழை பெய்து என்ன ஆகுமோ, அவர்கள் அத்தனை பெரிய படைக்கு சிறு படை எதிர்கொள்ளுமா, அவர்கள் பாரியை கீழே இறங்கி போட வைக்க வேண்டும், அவனை கீழே இறக்க வேண்டும் என்கிறார்கள். ஆகவே அவர்கள் என்னென்ன தண்ணீர் அத்தனை யானைக்கு என்ன செய்கிறார்கள் பார்க்கிறார்கள். அவர் தண்ணீருக்கு வகை செய்து விடுகிறார்கள். ஒவ்வொன்றும் நாம் பார்க்க எத்தனை வலிமையான அரணை அமைக்கிறார்கள். இவர்கள் எப்படி எல்லாமே அக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருப்பது. ஒவ்வொன்றையும் நீங்கள் திறனாய்வில் கருத்தில் கொள்ள வேண்டும். நன்றிங்கம்மா. நன்றிம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் அம்மா, நான் சுனில் ஜோகி, கோயம்புத்தூர்ல பேசுறேங்கம்மா. அதாவது எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ஒரு ஐயம். உங்க உரை உண்மையிலேயே நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். அம்மா, இப்போ வேள்பாரிங்கிறது ஒரு புனைவு. அந்த புனைவை நம்ம வரலாறா பாக்குற ஒரு மயக்கம் நம்ம கிட்ட வருதோ அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாரியை பற்றிய குறிப்புகள் பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல ரொம்ப குறைவா தான் இருக்கு, ரொம்ப குறைவு. அப்ப அந்த குறைவான ஒரு கருவை வச்சு இந்த ஒரு நாவலை புனையும் போது, நாவல் புனைவு தெரியுங்க, ஒரு புனைவு இப்படிதான் புனைய முடியும், அந்த கருவை வச்சு புனைய முடியும். அப்ப இதை நம்ம ஒரு வரலாறா கொள்றதுல இருக்கிற மயக்கம் இருக்குல்லங்கம்மா, மயக்கம் இல்ல. அப்ப அந்த அளவுக்கு அவர் வெற்றி பெற்று விட்டார். இதை வேறு யாராவது எழுதினால் இந்த அளவு கொண்டு சென்றிருப்பார்களா என்று நமக்கு சந்தேகம். இது வேறு எந்த எழுத்தாளரிடமா கொடுத்திருந்தால் இந்த அளவுக்கு அவரால் வளர்த்திருக்க முடியாது. அவர் அந்த அளவுக்கு அதை குழைத்திருக்கிறார். அத்தனை ஆண்டுகள் இந்த மேற்கு மனத்தொடரை கண்டு எல்லா மக்களுடன் பழகி ஆதாரங்களை திரட்டி இருக்கிறார். சங்க இலக்கிய பாடல்கள் அத்தனையும் வாசித்தேன், அதற்கான ஏதாவது குறிப்பு இருக்கிறதா என்று தேடினேன் என்று அவருடைய நேர்காணலே அவர் சொல்லுகிறார், வெங்கடேசன் சார்.
ஆகவே இது வந்து புனைவுதான், ஆனால் வரல ஒரு வரிதான் இதுல. என்ன தேடுதான் பாரியும் இங்கு உளர் என்றார். மாறி மட்டுமல்ல பாரியும் உண்டு என்றுதான் கபிலர் சொல்லுகிறார். மற்றபடி அங்கவை சங்க வேண்டும் பாரின் மகளின் பெயர் கூட அல்ல, அது இவர்கள் வைத்துக் கொண்ட பெயர். பாரியின் இரு மகளிர், அவ்வளவுதான் தெரியும். கபிலர் ஒப்படைத்து விட்டு கபிலர் தன் உயிரை மாய்த்துக் கொள்ளார். இவ்வளவுதான் நமக்கு வரலாறு இருக்கிறது. சங்கப்பாடல்கள் அவ்வளவுதான் தெரிகிறது. இதை துணிச்சலாக எடுத்தது ஆசிரியரின் தைரியம் என்று சொல்லலாம். அவருடைய திடம், எழுத முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்கிறது. ஆகவே இது வெறும் புனைவுதான். இது பாரி இத்தனை வீரமும் பரிவும் கொண்டவனால் கண்டிப்பாக நாம் நினைத்து மகிழ்கிறோம், அவ்வளவுதான். நம்மை மயக்குகிறது என்று வைத்துக் கொள்ளலாம். சுனில் சார். மேம் நன்றி நன்றி நன்றி. நன்றி. வேற யாராவது கேள்வி இருக்குதா? அம்மா வணக்கம். வணக்கம். முனைவர் கோ வசந்தி மாலா, பூசா கொக்கலை அறிவியல் கல்லூரி, கோயம்புத்தூர். அம்மா, பாரி நாவல் நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு திறனாய்வு செய்து கொடுத்தது போல இருந்தது. உங்களுடைய உரை மிகச் சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு அந்த நாவல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளிலுமே இப்போ முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் வந்து நீங்க பேசிய அந்த உரையை அப்படியே அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை எடுத்து அவங்க பயன்படுத்தி கொள்வது போல மிகச் சிறப்பாக இருந்தது. புனைவா வரலாறா என்ற மயக்கத்தை தருகின்ற அளவிலே உங்களுடைய உரையும் அந்த நாவலும் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டேன். எந்த ஐயமும் இல்லை. தங்களை பாராட்ட மனம் இருந்தால் பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பான ஆய்வுரை. மிக்க மகிழ்வம்மா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. நான் ஆங்கில பேராசிரியை, ஆனாலும் மிகவும் துணிச்சலுடன் இதை நான் எடுத்துக்கொண்டேன். தமிழ் ஆன்றோர்கள் அவையில் கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது எனக்கு. நிச்சயமா இல்லை, நீங்கள் முனைவர் பட்டம் பெற்ற தமிழாசிரியரை விட மிஞ்சி விட்டீர்களம்மா. மிகச் சிறப்பாக இருந்தது உங்களுடைய உரை. மிகச்சிறந்த திறனாய்வு, ஒவ்வொரு பகுதியும் திறனாய்வு செய்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. பேராளர்கள் வேறு யாருக்காவது சந்தேகம் இருக்கிறதா? சிறப்பு விருந்தினரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. தங்களுடைய இந்த திறனாய்வு போக்கு மிக அருமையாக இருந்ததுமா. ஆழக்கால் பட்டது என்றே கூறலாம். ஏனென்றால் பாரியுடைய வேள்பாரி அப்படிங்கிற இந்த கதை 1 மணி நேரத்தில் நீங்கள் மிக தெள்ள தெளிவாக எடுத்துரைத்தது மிகவும் அருமையாக இருந்ததுமா. படித்ததை விட கேட்டதை, கற்றலை விட கேட்டலே நன்று அப்படின்றது சொல்லுவாங்கம்மா. ஆனா படிக்கிறது காட்டிலும் கேட்கறது வந்து இந்த நாவலை கொடுத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நீங்க இந்த நாவல்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப 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 அருமையா இருந்துச்சுமா. நன்றி அம்மா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. இன்றைய அமர்வினை தொடர்ந்து நாளைய 2ஆம் அமர்வில் நூற்றாண்டை கடந்து நிற்கும் ஹைக்கூ கவிதைகள் என்ற பொருண்மையில் கவிஞர் கன்னிக்கோவில் ராஜா அவர்களின் சிறப்புரையில் நடைபெற உள்ளது. ஒவ்வொரு நாளும் இலக்கிய தடத்தில் பல நற்கருத்துக்களை சுமக்கும் பெருமிதத்தோடு நடைபோடுவோம். நன்றியுரை. வாசிப்பை நேசிப்போம் வாசகர் வளர்க்கலை மன்றம் நிகழ்த்தும் இணைய வழி பன்னாட்டு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் முதல் அமர்வான இன்று இனிதே நடைந்தேறியது. திறனாய்வியல் பார்வையில் வேள்பாரி புதினம் என்ற தலைப்பில் தனது சிறப்புரையை வழங்கி நம் அனைவரையும் வேள்பாரி புதினத்தை சுவாசிக்க செய்துவிட்டார். இவ்வமர்வு முழுக்க பாரி மன்னனை நம் கண்முன்னே நிறுத்தியது போன்றும் பரம்பு மலையின் பாதச்சுவடுகளை தொட்டு வந்த மன நிறைவையும் தந்துள்ளார். சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களுக்கு நன்றி. இத்தகு நிகழ்வினை அமைக்க அனுமதி அளித்த சோனா கல்வி குழுமத்தின் தலைவர் திரு வள்ளியப்பா ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர்கள் திரு சொக்கோ வள்ளியப்பா ஐயா அவர்களுக்கும், திரு தியாகு வள்ளியப்பா ஐயா அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் காதர் நவாஸ் ஐயா அவர்களுக்கும்
எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சோனா தமிழ்துறையின் ஒவ்வொரு நிகழ்வும் இனிதே அமைய வேண்டும் என தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு விளங்கும் தமிழ்துறையின் தலைவர் முனைவர் க. விஜயராகவன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை வழங்கிய துணை துறை தலைவர் முனைவர் கோ. ஜெயஜோதி அம்மா அவர்களுக்கும் தமிழ்துறை பேராசிரியர்களுக்கும் மேலும் தமிழ் ஆர்வத்தால் இந்நிகழ்விற்கு வருகை தந்துள்ள பிற துறை பேராசிரியர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வு இனிதே நடந்தேறியது. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி.